அரைசனே என்பற்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரை வரா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே கல்லால் நிழல் மலை வில்லாரருடைய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய சைவ சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருடையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் நம்முடைய திரு அதிகை மனவாசகம் கடந்தார் அருளிய ஞான நூலாகிய உண்மை விளக்கம் என்று சொல்லப்பெறுகின்ற இந்த நூலில் தன்னுடைய குருநாதராகிய மெய்கண்டாரிடத்து மனவாசகம் கடந்தார் அவருடைய திருவடியை பணிந்து விண்ணப்பம் செய்கின்றார். முதற்கண் காப்பு செயலாக வைத்து கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இந்த நூலை படிக்கக்கூடிய மாணாக்கருக்கு இடையூறுகள் வாராதிருக்கும் பொருட்டாக பந்தமர ஐங்கரப் பெருமானை குந்தியில் வைத்து வணங்குகிறேன் என்று காப்புச் செய்யுளை நமக்கு அருளி செய்தார். அதன் பிறகு முதல் பாடல் என்ற வகையில் மெய்கண்டாருடைய திருவடிக்கு விண்ணப்பமாக பொய் காட்டா மெய்யா என்று தன் குருநாதனை அழைக்கின்ற வகையில் அந்த குருநாதனை சொல்லுகின்ற பொழுது வணங்குகின்ற பொழுது அவர் யார் என்று சொல்லும் பொழுது பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய். விண்ணப்பம் தன்னுடைய திருவடிக்கு விண்ணப்பம் என்ன என்று சொன்னால் பொய்காட்டா மெய்யா வெண்ணெய் நல்லூர் வித்தகா என்னிடத்தில் சில வினாக்கள் இருக்கிறது, எனவே சுத்த வினா நீதான் கேட்டு அருள் என்று கேட்கிறார். என்னிடத்தில் இருக்கிற சில வினாக்களுக்கு தாங்கள் விடை கூற வேண்டும் என்று குருநாதர்கிட்ட பணிந்து விண்ணப்பம் செய்கின்றார். மெய்கண்டாரும் அவருடைய வினாக்களை கேட்குமாறு அருளி செய்கின்றார், இசைவு தெரிவிக்கின்றார். உடனே அவருடைய வினாக்களை எல்லாம் முதல்ல உங்களுடைய என்ன வினா இருக்கிறதோ அதையெல்லாம் நீ கேட்கலாம் என்று சொல்ல ஒரு 7 வினா கேட்டிருக்கிறார். 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று. இதுதான் அவர் கேட்டிருக்கிற வினா. முதல் வினா 36 தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்ற தத்துவம்னா என்ன என்று கேட்டிருக்கிறார். இரண்டாவது வினா ஆணவமலம் என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார். மூன்றாவது வினா இன்ப துன்பத்துக்காக இந்த கண்மம் என்று சொல்லப்படுகிறதே வினை என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார். இந்த மூன்றையும் கேட்ட பிறகு இதில் உள் இருக்கிற உயிர் இதுவே தான் என்று கருதி கிடக்கிறது. ஆக இவற்றின் வேறு ஆகா நான் ஏது. அப்போ ஆணவத்தோடு கூடிய ஆணவ மலமே தானாகவும் மாயாமலம் கண்மமலங்களோடு கூடி நின்று இந்த உடம்பும் வினையுமே தான் என்று கருதி மயங்கி கிடக்கிறது உயிர். உண்மையிலேயே நீங்கள் சொன்னதிலிருந்து இந்த மூன்றும் நான் அல்லன்னு தெரிஞ்சது, எனவே நான் யார் என்ற வகையில் இவற்றின் வேறு ஆகா நான் யார், இதையெல்லாம் எனக்கு அறிவுறுத்துகிற நீங்கள் யார் என்பது அடுத்த வினாவாக இருந்தது. அப்படி நீ யார் என்று சொன்ன உடனே இறைவன் தான் இன்னார்னு சொன்ன பிறகு அப்படியானால் தாங்கள் எவ்வாறு தங்களுடைய நிலையை அறிந்த பிறகு தாங்கள் இயற்றுகிற திருக்கூத்து என்கிற நடனம் என்று பற்றிய செய்தியும் 5 எழுத்து என்று சொல்வதனுடைய பொருளையும் அடியேன் விளங்கி கொள்ளுமாறு அருளி செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய வினாவாக இருக்கிறது. எனவே நாதன் நடம் ஏது தேசிகனே சாற்று என்று கேட்டிருக்கிறார்.
அந்த தான் என்ற சொல்ல தனியாக வைத்துக்கொண்டு அது ஒரு வினாவாக வைத்துக்கொண்டு காண்பது ஒரு வகை. ஆனால் நம்முடைய சென்னிப்பனார் ஐயா அவர்கள் இது அந்த தான் என்பதை விடுத்து இந்த 7 வினாக்களாக வைத்துக்கொண்டு கேட்டிருக்கிறார். இப்படி வினா கேட்ட உடனே மாணாக்கருடைய வினாவுக்கு ஆசிரியர் விடை கூறுகிறார். உனக்கு நான் நீ கேட்டிருக்கிற வினாக்களை எல்லாம் உனக்கு விடை சொல்ல போகிறேன். ஏன்னா ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா, நல்ல ஆனந்த யோகத்தை பெற்றிருக்கக்கூடிய மாணாக்கனே, உனக்கு இறைவன் அருளிய தெள்ளிய சீர் ஆகமத்தில் இருப்பதை உள்ளபடி உந்தனக்கு சொல்லுகின்றேன், நீ கவனமாக கேட்டுக்கொள் என்று ஆசிரியர் விடை சொல்ல தொடங்குகிறார். அப்படி தொடங்குகின்ற பொழுது முதல்ல எடுத்த உடனே மேலிருந்து வாராது கீழிருந்து போகிற நம் கண்ணுக்கு எது புலனாகிறதோ அந்த 5 பொருளை முதற்கண் எடுத்துக்கொண்டு இந்த 36 தத்துவத்தில் நமக்கு கீழிருந்து வருகின்ற பொழுது கடைசியாக இருக்கக்கூட 5 தத்துவங்களை எடுத்துக்கொண்டு ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், அல்லது இப்படி சொல்லணும்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5ஐயும் எடுத்துக்கொண்டு இந்த 5ஐ பற்றிய சில செய்திகளை நமக்கு சொல்லுகிறார். அது சொல்லும் பொழுது இந்த 5க்கும் வடிவம் உண்டு என்று முதற்கண் எடுத்துக்கொண்டார். அப்படி சொல்லும்போது நிலம் என்பது நாற்கோணம், நீர் என்றால் அரைச்சந்திர வடிவம், நெருப்பு என்றால் முக்கோணம், காற்று என்று சொல்வது அறுகோணம், நெருப்புக்குரிய வண்ணமாக முக்கோணம் என்று சொல்லி ஆகாயத்துக்கு வட்டம் என்று காட்டினார். எனவே கீழிருந்து சொல்லும் பொழுது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அதனுடைய வடிவத்தை நமக்கு எடுத்து சொன்னார். எனவே அவற்றின் வடிவம் என்ற வகையில் ஒரு பாடல் எடுத்து காட்டினார். அதன் பிறகு இவற்றுக்கு நிறம் உண்டு, இவற்றினுடைய அசைவினால ஏற்படுகிற அதிர்வுகளுக்குரிய எழுத்துக்கள் உண்டு என்று சொன்னார். இதுக்கு நிறம் என்று வரும்போது மண்ணுக்குரிய நிறம் பொன்னிறம், நீருக்குரிய நிறம் வெண்மை நிறம், நெருப்புக்குரிய நிறம் செந்நிறம், காற்றுக்குரிய நிறம் கருமை, ஆகாயத்துக்குரிய நிறம் புகை நிறம் என்று சொல்லப்பெறுவது அப்படின்னார். அதுக்கப்புறம் இதுக்குரிய 5 எழுத்துக்களை சொன்னார். அந்த எழுத்து என்று வரும்போது அது பீஜம் என்று சொல்லப்பெறுவது. அந்த வகையில் காணும் பொழுது ல, வ, ர, ய, ஆ என்று சொல்லப்பெறுகின்ற அதனுடைய எழுத்தை நமக்கு எடுத்து சொன்னார். அப்படி சொல்லும்போது இந்த அதிர்வுகள் என்று சொல்லப்பெறுபவை நிலம் அசைகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஓசை, அந்த ஓசையினுடைய எழுத்து தான் இங்கே சொல்லப்படுகிற லா என்கிற ஓசை. எனவே இந்த பீஜ எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களாக இவை இடம்பெறுகின்றன என்று பூதத்துக்குரிய நிறமும் அவற்றுக்குரிய எழுத்தும் சொன்னார். அதன் பிறகு பூதங்களுக்கு சில அடையாளம் சொன்னார். இந்த அடையாளம் என்பது 5 பொருளுக்குரிய அடையாளம். நிலம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, வஜ்ரம். நீர் என்று சொன்னால் தாமரை, நெருப்பு என்றால் ஸ்வஸ்திகம் என்று சொல்லப்பெறுவது, காற்று என்றால் 6 புள்ளி, ஆகாயம் என்பது விந்து துளி என்று சொல்லக்கூடிய அமுதத்துளி ஆகிய அமுதத்துளியை எடுத்து ஆகாயத்துக்குரிய வடிவம் என்று நமக்கு காட்டினார். இதெல்லாம் சொன்ன பிறகு இந்த 5 பூதத்துக்கும் 5 தலைவர்கள் இருக்கிறார்கள். நிலம் என்றால் அதுக்கு பிரமன், நீர் என்றால் திருமால், நெருப்பு என்றால் உருத்திரன், காற்று என்றால் மகேஸ்வரன், ஆகாயம் என்றால் சதாசிவம். இந்த 5 பேருக்கு 5 தொழில் இருக்கிறது. பிரம்மனுக்குரிய தொழில் படைத்தல், திருமாலுக்குரிய தொழில் காத்தல், உருத்திரனுக்குரிய தொழில் அழித்தல், மகேஸ்வரனுக்குரிய தொழில் மறைத்தல், சதாசிவமூர்த்திக்குரிய தொழில் அருளல் என்பது. எனவே 5 பூதம், அந்த 5க்கு தலைவருடைய தொழில் சொன்னார். அதன் பிறகு இந்த பூதங்களாக இருக்கிற 5 பொருளுக்குமே குணம் இருக்கிறது, அதற்குரிய தொழில் இருக்கிறது. நம்ம ஒரு சிந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம் இருக்கிறது, குணம் இல்லாது இல்லை. அப்போ ஆன்மாவுக்குன்னு குணம் இருக்கான்னு ஒரு கேள்வி வருமானால், அறிவற்ற பொருளுக்கே ஒரு குணம் இருக்குமானால் ஆன்மாவுக்கு குணம் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் இந்த 5 பூதத்திற்கும் குணம் இருக்கிறது. என்னென்ன குணம்? அதனுடைய குணமும் தொழிலும். மண் என்று சொன்னால் தாங்குதல் என்பது அதனுடைய குணமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வண்ணமாக, அது கடினத்தன்மை என்பது அதனுடைய குணமாகவும், தாங்குதல் என்பது அதனுடைய தொழிலாகவும் இருக்குது. எனவே கடினத்தன்மையும் தாங்குதலும் என்று சொன்னார். நீர் என்று சொன்னால் குளிர்ச்சியும் பதப்படுத்துவதும், நெருப்பு என்று சொன்னால் வெப்பமும் ஒன்றுபடுத்துவதும், காற்று என்று சொன்னால் சலித்து திரட்டுவது, ஆகாயம் என்று சொன்னால் நிரந்தரமாய் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது என்று இந்த 5 பூதத்துக்கு சொல்லி முடித்தார். இவ்வாறு 5 சொல்லி முடித்த உடனே இப்போ 5 பூதத்திற்கான
பல்வேறு செய்திகளை சொல்லி முடித்த உடனே ஐம்புலன் என்று சொன்னார். இந்த ஐம்புலன் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நமக்கு இயல்பாக சொல்வது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படுவதாக இருந்தாலும் கூட ஆகாயத்திலிருந்து மேலிருந்து கீழே வரும் பொழுது ஓசை என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதுக்கப்புறம் பரிசம் என்பது, அதுக்கப்புறம் உருவம் என்பது, அதற்கு பிறகு சுவை என்பது, அதற்கு பிறகு நாற்றம் என்பது, இந்த ஐந்தையும் சொன்னார். இந்த ஐந்திற்கு ஐம்புலன் என்று ஒரு பெயர், தன்மாத்திரை என்று ஒரு பெயர், சூக்கும பூதம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இந்த 3 பேர் அதுக்கு உண்டு. இப்போ இந்த தன்மாத்திரை அல்லது இந்த சூக்கும பூதத்தை அல்லது ஐம்புலனை அறிவதற்கு இறைவன் கொடுத்த கருவிகள் 5 கருவிகள். இதை அறிவதற்கு பயன்படுகிற கருவி என்பதனால அந்த கருவிக்கு அறிதற்கருவி என்று தமிழில் பெயர், வடமொழியில் ஞானேந்திரியம் என்று சொல்லப்பெறுவது. எனவே அப்படி வரும்பொழுது நமக்கு இதை அறிவதற்கு எது கருவியாக இருக்கிறது என்று சொன்னால், ஆகாயத்தினுடைய அந்த வலு பார்க்கும்போது அங்கே இருக்க ஓசையை அறிவதற்கு செவி என்கிற கருவியும், ஊரு என்று சொல்லக்கூடிய பரிசத்தை அறிவதற்கு தோல் என்கிற, நமக்கு தோலை மெய் சொல்கிற வழக்கம் இருக்கிறது. எனவே தோல். நெருப்புக்குரியது உருவம், அதை காண்பது கண். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சுவை, அதை அறிவதற்குரியது நாக்கு. நாற்றம் என்பது மனம், அதுக்குரியது மூக்கு. எனவே மெய், வாய்க்கண், மூக்கு என்று சொல்லப்படுகிற நாம் சொல்லுகிற முறை ஒன்று இருக்கிறது. ஆனால் தத்துவத்தில் வரும்போது செவியிலிருந்து மூக்கு வரைக்கும் சொல்லணும். ஆனால் சொல்லுகிற முறை என்னன்னு கேட்டால் மெய்வாய்க்கண், மூக்கு, செவி என்று சொல்லி பழக்கம் இருக்கிறது. இது ஞானேந்திரியம் என்கிற இந்திரியம். இந்த இந்திரியம் எப்படி செயல்படுகிறது என்று சொல்லும்போது தான் ஒரு அட்டவணை சொன்னார். அதாவது உயிராகிய ஆன்மா இந்த இந்திரியமாகிய கருவியை பற்றுக்கோடாக, அந்த கருவியின் வழியாக பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு புலனை அறியும். அப்போ செவி என்கிற இந்திரியம், இந்த இந்திரியம் தானே செயல்படாது. ஆன்மா புருவ மத்தியில் இருந்தால் தான் செவியோடு தொடர்பு கொள்ளும். ஆன்மா புருவ மத்தியை விட்டு கீழே இறங்கிருச்சுன்னா இந்த செவி முதலாக இருக்கிற 5ஓடையும் தொடர்பு விட்டுடும். அப்போ இந்த உயிர் அறிதல் என்பது எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டு இது விரிவாக போகும்போது நீங்கள் படிப்பது, உயிரானது லாடத்தானம் என்கிற புருவ மத்தியில் இருக்கும் பொழுது செவி என்கிற இந்திரியத்தோடு இல்லை, 5 கருவியோடு அப்போ தான் அது சேரும். அப்படி எந்த கருவியோடு சம்பந்தப்படுகிறதோ அதனுடைய புலனை அது அறியும். அப்போ செவியோடு சம்பந்தப்படும் போது அங்கே கேட்டல் நடக்கிறது. எப்படி கேட்கிறது என்று சொன்னால், செவி என்கிற இந்திரியத்தின் வழியாக ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு இது ஓசையை அறியும். இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த உயிரானது இந்திரியத்தின் வழியாக பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு புலனை அறியும் என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துக்கு மற்றதை காட்டிலும் இந்த செவிக்கு சொல்லும்போது ரொம்ப எளிமையாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ நம்ம பூதம், செவி, ஓசை அறிகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அறிவுக்கு புலனாவதை காட்டிலும் இன்னொரு உதாரணம் சொன்னால் எளிமையாக, நம்ம கையில் இருக்கக்கூடிய அலைபேசி இருக்கிறது. இப்போ இங்கிருந்து நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவருக்கு நாம் கூப்பிடுகிறோம். ஆனால் நம்ம பக்கத்திலேயே இருப்பதாக இருந்தாலும் கூட இந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய அந்த ஒலியானது மேலே சேட்டலைட்டுக்கு போய் அப்புறம் தான் உங்கள் கைபேசிக்கு உங்கள் கைக்கு வருது. ஆனால் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க மாதிரி தெரிகிறது. ஆனால் அதில் என்ன நுட்பம் கேட்டால், இப்போ நான் கூப்பிடுகிறேன், எனக்கு டவர் இருந்தால் தான் இங்கிருந்து வெளியே போகும், உங்களுக்கு டவர் இருந்தால் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அப்போ இங்கிருந்து 2 பேரும் டவரில் இருக்கணும். மொத்தத்தில் அந்த சேட்டலைட்டினுடைய டவரில் இருந்தால் தான் இங்கிருந்து அனுப்பப்படுகிற ஒலி அலைகள் மேலே போய் தொடும். மேலே தொட்டால் தான் உங்களுக்கு வரும். இது எவ்வளோ நேரத்தில் நடக்குது? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில். ஆகாயம் எவ்வளோ தொலைவில் இருக்குது. நாம் கூப்பிடணுன்னே உடனுக்குடன் நம்ம இப்போ என்னுடைய கடிகாரத்தில் மணி 10 என்று சொன்னால் நீங்கள் எத்தனை மணின்னு கேட்டால் அதே 10 தான் காட்டுது. அதுக்குள்ளே நம்ம பேசிய ஒலி மேலே போய் அங்கே செவிக்கு எட்டியாச்சு. இப்போ நடப்பதும் அதுதான். இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால் இந்த சப்தம் வெளிப்படுவது ஆகாயத்தை தொட்டு தான் உங்கள் காதுக்கு வருமே ஒழிய, ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்? அப்படி நேரடியாக காதில் கேட்ட மாதிரி தெரியும். அப்படிலாம் இல்லை. ஓசையை வெளிப்படும் போது ஆகாயம் வேண்டும். ஏன்? எனக்கு ஓசையை வெளிப்படுத்துவதற்கு கர்மேந்திரியம் என்ற வகையில் ஓசையை வெளிப்படுத்துவதற்கு ஆகாயம் வேண்டும். ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு தான் என்னால் பேச முடியும். நான் பேசுவதற்கு ஆகாயம் என்பது பற்றுக்கோடாக இருக்கிறது, நீங்கள் கேட்பதற்கு ஆகாயம் பற்றுக்கோடாக இருக்கிறது. ஆக நீங்கள் கேட்கிறது அறிவு சார்ந்து ஆகிறது, நான் பேசும்போது வினையாகிறது. அப்படின்னு நம்ம பார்த்த நேரத்தை. எனவே இந்திரியங்கள் என்று சொல்ல வரும்போது அது கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் என்று 2ஆக பிரிக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பார்க்கலாம். எனவே ஒவ்வொரு வகையிலும் அறிகின்ற பொழுது அந்த இந்திரியங்கள் பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு தான் புலனை அறியும். அதே மாதிரி இங்கே கண்மேந்திரியத்துக்கு வந்தீங்கன்னா
அந்த கர்மேந்திரியம் என்று சொல்லப்படுகின்ற வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்று சொல்லக்கூடிய ஐந்தும் பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டுதான் அது நிற்றல், நடத்தல், போதல், வருதல், கொடுத்தல், வாங்குதல் இதெல்லாமே நடைபெறுவது. எனவே ஒரு தொழில் செய்வதற்கும் பூதம் இன்றியமையாதவை அப்படிங்கிறதான். அப்ப அறிதல் தொழில் நடக்குமானாலும் பூதத்தினுடைய துணையால தான் அறிய முடியும். நீங்க வினையை செய்வதாக இருந்தாலும் அந்த பூதங்கள் இன்றியமையாதவை என்பதுதான் இந்த 2 அட்டவணையிலிருந்து நாம் காணக்கூடிய ஒன்று. இது நாம் நேற்றே விரிவாக பார்த்துட்டோம். எனவே ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 கருவிகள் என்று வரும்போது நமக்கு செவி முதலாக 5, கர்மேந்திரியம் என்று வரும்பொழுது வாய் என்று சொல்லப்படுவது. ஆனால் உண்மையை வாக்கு என்று சொல்ல, வாய்னா அந்த வாக்கை குறிப்பது. வாக்கு முதலாகி 5 கர்மேந்திரியம் என்று சொல்லப்பெறுபவை. அப்ப பூதம் 5, புலன் 5, இந்த ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5 ஆக 20 வந்தாச்சு. நீ அடுத்த 4 என்பது அந்த கரணம் என்று சொல்லப்பெறுபவை. இது அந்த கரணம் என்பவை உள் இருக்கக்கூடிய கருவி. எனவே உட்கருவி என்று சொல்லப்பெறுவது. இது 4 கருவி இருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4. இல்லை, மனம் என்ன செய்யும், புத்தி என்ன செய்யும், ஆங்காரம் என்ன செய்யும், சித்தம் என்ன செய்யும் என்று சொன்னால் மனத்தின் வேலை பற்றுதல். பற்றியதை ஆராய்ச்சி பண்ணுவதனுடைய வேலை புத்தியினுடைய வேலை. அப்படி புத்தி ஆராய்ந்து ஒரு முடிவை சொல்லும். அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆங்காரம் துணை செய்யும். அப்படி அது நடைமுறைப்படுத்துகிற அந்த துணிந்து எழுவது ஆங்காரத்தினுடைய வேலை. அப்படி நடக்கக்கூடிய ஒன்றை சிந்தனை செய்வது சித்தத்தினுடைய வேலை. இதில் இந்த பற்றுதல், ஆராய்தல், துணிந்து எழுதல் என்பது மனம் பற்றினாத்தான் புத்தி ஆராயும். புத்தி ஆராய்ந்தால் தான் அகங்காரம் எழும். ஆனால் அந்த சித்தம் என்பது மட்டும் என்ன அப்படின்னு கேட்டால் புதிதானவற்றையும் சிந்திக்கும், பழமையான முன்பு நடந்த நிகழ்வுகளையும் அது சிந்திக்கும். எனவே சித்தம் என்று வரும் பொழுது அதற்கு புதிய சிந்தனைகளும் தோன்றும், பழைய சிந்தனைகளையும் அது தன்னுள்ள கொண்டு வைத்திருக்கும். எனவே இந்த 4 கருவிகள் இருக்கின்றன. 4 வகையான வேலையை செய்யும். சித்தத்தின் வேலையை அகங்காரம் செய்யாது, அகங்காரத்தின் வேலையை புத்தி செய்யாது, புத்தியின் வேலையை மனம் செய்யாது. இங்கே ஒரு அருமையான ஒரு இடம் உண்டு, உங்களுக்கு தெரியும். கம்பராமாயணத்தில் ஒரு தொடர் உண்டு. ராமனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் யார் ஒருவரையும் தன்னுடைய சிந்தனையிலும் எண்ணாதவர், இந்த இப்பிறவைக்கு இரு மாதரை அன்றி வேறு யாரையும் சிந்தை செய்யாதவர் அப்படின்னு ஒரு தொடர் சொல்வது உண்டு. இதை ராமனுக்கு சிறப்பு சொல்லும்போது சொல்வது. ஆனால் திருநீலகண்டருடைய வரலாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்வார் அப்படின்னு நீங்கள் அந்த தொடர் பார்த்தீங்கன்னா மனம் என்று தான் சொல்வார். அந்த இடத்துல நீங்கள் அந்த வரியை பார்க்கணும். இப்போ திருநீலகண்டருடைய மனைவியார் என்னை தீண்டுவீராயும் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவர் சொல்றாரு, எம்மை என்றதனால் இனி எந்த ஒரு மாதரையும் என் சிந்தையாலும் தீண்டேன்னு சொல்லலைங்க, என் மனத்திலும் தீண்டேன்னார். இப்போ சிந்தையாலும் தீண்டேங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் இப்போ இந்த நாளை வைத்து கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பற்றுதல், ஆராய்தல், அப்புறம் துணிதல், இதெல்லாம் நமக்கு வேண்டாமையா என்று விடுதல். சிந்தனை தான் முடிவு பண்ணணும். இப்போ பற்றி ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி இது நமக்கு தேவைதானா இது அப்படின்னு விடுவது. அப்போ பற்றுதல் ஒன்று நடக்குது இல்லவா? இங்கே சொல்லும்போது பற்றுதலே இல்லைன்ட்டார் சேக்கிழார். பற்றின பிறகு விடுவதில்லை, பற்றுவதுக்கே இடம் இல்லை, எந்த மனத்திலும் தீண்டேன் என்றார். அப்போ நீங்கள் எவ்வளோ நுட்பம் இருக்குன்னு பாருங்க. அந்த காரணத்தை நீங்கள் பொதுவாக நாம் பார்க்கும்போது அந்த தொடர் எவ்வளவோ பெரிய அளவில் பேசப்படுகிறது. எல்லா மேடைகளையும் ராமன் இப்படி இருந்தார், அவர் சிந்தையாலும் தீண்டேன் என்று இருந்தாருங்கிறோம். சிந்தையாலும் தீண்டேன் என்பதை விட மனத்திலும் தீண்டேன் என்பது மிக நுட்பமாகும். அதுதான் திருநீலகண்டர் வரலாற்றில் எம்மை என்ற காரணத்தினால் இனி எந்த பெண்ணையும் என் மனத்திலும் தீண்டேன் என்றார். அப்போ எவ்வளவு நீங்கள் அந்த நம்ம இன்னைக்கு எவ்வளோ காலத்தை இப்போ இந்த மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரி நுட்பத்திலும் நுட்பமான ஒரு சொல்லாக அதை வைத்து பார்க்க. ஏன்னா பற்றுனா தானே ஆராய்ச்சி பண்ணணும். நான் ஏன் முதல்ல இனி யாரையும் எந்த மனத்திலும் தீண்டேன் என்று சொல்லப்பட்ட இடத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எவ்வளோ நுட்பமாக இருக்கக்கூடிய ஒன்று என்பது நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த கருவிகள் 4
அந்த கரணம் என்று சொல்லப்பெறுபவை. அதுக்கப்புறம் இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன கருவிகளுக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர். இதற்கு இன்னொரு பேர் இருக்கிறது. எது? ஆன்ம தத்துவம் என்று சொல்லக்கூடியது இவ்வாறு சொல்லப்பெறுவது. இதற்கு மூல பிரகதி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இன்னொன்று போக்கிய காண்டம் என்று சொல்லப்பெறுவது. அப்படிங்கிற வரையில் 17வது பாடல் வரை நேற்றைய வகுப்பை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு 18வது பாடலை இருந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கக்கூடியது இந்த 24 தத்துவத்துக்கு மேல் இருக்கக்கூடிய தத்துவங்கள். இதற்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயர். இந்த வித்யா தத்துவம் என்று இதற்கு ஏன் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது, வித்யேஸ்வரர்கள் என்று மொத்தம் 8 பேர் இருக்கிறாங்க. அதில் அனந்தேஸ்வரர் என்பவர் தான் அந்த 8 பேர்த்துல ரொம்பவும் சுப்பீரியராக இருப்பவர். அவரை கொண்டு இந்த வித்யா தத்துவங்களை தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்குவதனால, வித்யேஸ்வரர்கள் ஒருவரை கொண்டு செய்வதனால இந்த தத்துவத்துக்கு வித்யா தத்துவம் என்று பெயர் என்பது ஒரு பொருள். நீங்கள் ஒரு தத்துவத்துக்கு நம்ம பார்க்க ஆன்ம தத்துவம்னு சொன்னால் ஆன்மாவுக்கு அனுபவத்துக்கு உற்ற கருவியாக இருப்பதனால ஆன்ம தத்துவம்னு ஒரு பேர்னு ஒன்று பார்த்தோம். ஆன்ம வர்க்கத்தில் தலை சிறந்தவராகிய ஸ்ரீகண்ட உருத்திரரை கொண்டு இந்த தத்துவங்களை தோற்று நிலைநிறுத்தி ஒடுக்கம் செய்வதனால இதுக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர் என்று பார்த்தோம். அப்போ 2 வகையாகவும் அது மாதிரி இங்கே வித்யா தத்துவம் என்ற பெயருக்கு நாம் பொருள் செய்கின்ற பொழுது இது வித்யேஸ்வரரை கொண்டு இந்த தத்துவங்கள் தோற்றுவிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு செய்யப்படுவதனால இதுக்கு வித்யா தத்துவம் என்று பெயர். இந்த வித்யா தத்துவம் என்பது என்ன என்பதை முதல்ல சொல்றாரு பாருங்க. காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், புருடனே, மாயை, மால் அற, ஏழ் சொன்னோ அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உன்னி உரைக்கும் நாம் உற்று. இப்போ சொல்லப்பட்டது 7 தத்துவம் சொல்லியிருக்கிறார். இது இந்த பாட்டில் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் ஒரு பொருளை பற்றி நினைவுக்கு வைத்துக் கொள்வதற்கு செய்யுள் அமைப்பு தான் ரொம்ப துணையாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வித்யா தத்துவம் என்பது 7. இந்த 7 சொல்லும்போது தோன்றுகிற முறையில் வேறு. ஆனால் இங்கே நூல் இப்படி சொல்லப்பட்டதுனால நீங்கள் யாராவது வித்யா தத்துவம் சொல்லுங்கன்னு சொன்னால் அப்படி கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுவாங்க? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பொருடன், மாய். ஏன்னா பாட்டில் வந்ததுனால அது எளிமையாக பதிவாகி கிடக்கும். ஆனால் இது தோன்றுகிற முறையில் சொல்லப்பட்டது அல்ல. இது ஆசிரியர் செய்யுள் அமைப்புக்காக அப்படி பாடியிருக்கிறார். ஆனால் எப்படி வரும் என்பதை நீங்கள் சிவப்பிரகாசம் படிக்கும்போது தான் உங்களுக்கு தத்துவத்தை எது முன்ன எது பின்ன சொல்லணும்னு வரும். முடிஞ்சால் நாம் அந்த அட்டவணையை நிறைய வகுப்பில் பார்ப்போம். இங்கே சொல்லும் பொழுது காலம், நியதி, கலை, வித்தை அப்படி சொன்னார். இதில் காலம் சொன்னார், நியதி சொன்னார், கருதும் கலையினர். அந்த கலையை சொல்லும்போது ஒரு அடை கொடுத்தார், கருதற்குரிய கலை. ஏன் கலைக்கு ஒரு அடை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால், நம்ம போற்றி பகரோடை படித்தோம். இந்த கலை என்கிற தத்துவம் கூட்டப்பெறும் போது தான் ஆன்மாவுக்கு அறிவு அப்படிங்கிற ஒன்று, தொழில் என்கிற ஒன்று, இச்சைன்னு 3 இருக்குது. ஆன்மாவுக்கு அறிவு இருக்கிறது, ஆன்மாவுக்கு தொழில் இருக்கிறது, ஆன்மாவுக்கு விருப்பம் இருக்கிறது. இந்த கலை என்ற தத்துவம் கூட்டினாத்தான் செயல் என்பது வெளிப்படும். அப்புறம் வித்தையை கூட்டினாத்தான் அறிவு வெளிப்படும், அராகத்தை கூட்டினாத்தான் விருப்பம் வெளிப்படும். அப்போ இந்த 3மே ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டு இருந்தது. அப்போ மறைக்கப்பட்டு இருந்ததனுடைய மறைப்பை சிறிது நீக்கி, முழுசா நீக்கல, சிறிது நீக்கி கலை வழியாக தொழிலை வெளிப்படுத்தி, அதாவது கிரியா சக்தியை வெளிப்படுத்தி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த கலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய வித்தையை கூட்டியதன் வழியாக ஆன்மாவுக்கு ஞானம், அதாவது அறிவை சிறிது வெளிப்படுத்தி, அதுக்கப்புறம் அராகத்தை கூட்டுவதன் வழியாக ஆன்மாவுக்கு இச்சா சக்தியை சிறிது வெளிப்படுத்தினர். இந்த 3 கூட்டினங்காட்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டது. இந்த தத்துவம் கூட்டலைன்னு சொன்னால் ஆன்மா என்ன ஆயிருக்குன்னா ஆணவமலம் என்கிற இருளுக்குள்ளேயே கிடந்திருக்கும். இப்போ இந்த தத்துவத்தை ஏன் இறைவன் கூட்டுனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அறியாமையில் கிடக்கிற உயிருக்கு
அறிவு விளங்க வேண்டும். அந்த விளங்கணும்னா இருள் இருந்ததை நீக்கணும். நீக்குவதற்கு ஒரே அடியா நீக்கிருக்கலாம் இல்லையா, நேரடியா வந்து நீக்கிடலாமே அப்படின்னு கேட்டா, அப்படி நீக்கினால் அறிவினால் பற்ற இயலாது. இதுதான் அடிப்படை. படிப்படியாத்தான் அறிவு பற்றுமே ஒழிய நேரடியா கொடுத்தா பற்ற முடியாது. நமக்கு அந்த தகுதி நமக்கு இல்லை. அது நம் உடல் கூரை வைத்து கொண்டு நீங்கள் விளங்கி கொள்ளலாம். ஒரு குழந்தை பிறக்கிறது, இப்போ அந்த குழந்தைக்கு முதல்ல கொடுக்கப்படுவது பால் தான். அது நீர் என்ற வகையில் நீராகாரமாக இருக்கிறது. அதுக்கு பேர் திரவம் என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த குழந்தை ஒரு 3 மாதமாச்சு, 4 மாதமாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு அவங்கவுங்க வழிபாட்டுக்குரிய தெய்வத்தை வேண்டிக் கொண்டு ஒரு உணவு ஊட்டுதல், ஒரு சாதத்தை வடித்து நல்லா நெய் கலந்து நல்லா பருப்பை நல்லா குழைந்து அந்த பருப்பு இருக்கணும், அந்த பருப்பை கொஞ்சம் அதில் கலந்து லேசாக நெய்யை விட்டு அப்படியே கையில் போட்டு பிசைந்து அதை அப்படியே கூழ் போல ஆக்கித்தான் அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம். வெறும் திரவத்தை மட்டுமே உண்டு கொண்டிருந்த குழந்தைக்கு ரெண்டாவது கொடுக்கக்கூடிய உணவு எதுனா கூழ். அது அப்படியே திரவமாகவும் சொல்ல முடியாது, திண்மமாகவும் இல்லை. அதன் பிறகுதான் மெல்ல மெல்ல இட்லி, தோசை, பூரி எல்லாம் அப்புறம் மெல்ல மெல்ல கொடுக்குறோம். அப்போ நம்முடைய குடல் அமைப்பே நமக்கு என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே அடியாக நீங்கள் திரவ பொருளை கொண்டு கொடுத்துட முடியுமான்னு கேட்டால், அது திரவத்திலிருந்து கூழாகி கூழிலிருந்து தான் திண்மப்பொருள் உள்ளே போகும். நீங்கள் நேரடியாக குழந்தைக்கு திண்மப்பொருளை கொடுத்துட முடியுமான்னு கேட்டால் கொடுக்க இயலாது. உடல் வாங்கிக்காது. உடலுக்கு எப்படி நிலைமையோ அதே நிலைமை தான் நம்மளுடைய அறிவுக்கும், நம்முடைய கண்ணுக்கும் அப்படித்தான். இருட்டாக இருக்கிற இந்த உலகம் காலையில் 6 மணிக்கு பளிச்சுன்னு வெளிச்சமாக வந்துச்சுன்னா நம்முடைய கண் பார்வையை இழந்து. அப்போ இந்த கண் பார்வை இழக்காமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், இந்த சூரிய ஒளி மெல்ல 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 வந்து அந்த இருளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி அப்படியே அந்த உச்சி பொழுதுல வந்து நிற்கும் போது இப்போ இந்த கண் ஒளி சூரிய ஒளியோடு கலப்பதில் சிரமம் இல்லாமல் கலந்து நிற்கிறது. ஆனால் இதுவே இருட்டாக இருக்கக்கூடிய நாம் உடனே வெளிச்சத்துக்கு வந்தால் என்ன ஆகும் கேட்டால் கண்ணினுடைய பார்வை பாதிக்கப்பட்டு விடும். அப்போ அறிவும் அதே மாதிரி தான். அறிவுக்கு ஏன் சாமி மெல்ல 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 கொண்டு வராரு அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் சமய நெறிகளை வகுத்து கொடுத்து கடவுள் இல்லைங்கிற கூட்டத்தில் கொஞ்ச நாள் இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்து இல்லையா 5 பூதம் இருக்குதுன்னு நான் நம்புறேன் ஐயா அப்படின்னு அந்த கூட்டத்தில் கொஞ்ச நாள் இருக்க வச்சு, அப்புறம் அதுக்கு மேலே வந்து வரும்போது இந்த சாமி தான் வருது அந்த சாமி தான் சொல்லி அந்த கூட்டத்தில் கொஞ்சம் இருக்க வச்சு, அப்படியே படிநிலையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வந்து கடைசியாக வந்து ஐயா நான் வணங்குற தெய்வம் சிவபெருமான், நான் கண்ட அந்த மண்ணில் கண்ட தெய்வத்திலேயே இவரை போல ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு வந்து சேர்றதுக்குள்ள நாம் பல கோடி பிறந்து வந்து சேர்க்கிறோம். இதுதான் நடக்குது. ஏன்னா இது ஏன் இவ்வளவுன்னு கேட்டா, அறிவினால் முழுமையாக வாங்கி கொள்ளக்கூடிய திறம் நம்மகிட்ட. இது நம்முடைய குறைபாடு. அவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான், ஆனா நாம் அதை வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியும். இதுதான் நம்முடைய இயல்பு நிலை. நீங்கள் எடுத்த உடனே மேலே போயிட முடியுமான்னு கேட்டால் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு கல்வி கற்றுக்க போகிறோம்னா முதல் எடுத்தோடனே எழுத்து தான். இந்த எழுத்து என்பது கூட நமக்கு நீங்கள் நம்மலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல பொம்மை தாங்க. அம்மா, ஆடு, இலை, ஊசி, பொம்மையை தான் காட்டுவாங்க. பார்த்தா இது அம்மான்னு சொல்லுவோம், அப்படிதான். அப்புறம் எழுத்து சொல்ல வரும்போது முதல்ல ஒவ்வொரு எழுத்தாக படித்தோம். ஒவ்வொரு எழுத்தாக படித்த பிறகு 2 எழுத்து சேர்த்தணும், அப்புறம் 3 எழுத்து சேர்ந்துடும். அப்போ முதல்ல எழுத்தை படித்தோம், அதுக்கப்புறம் சொல்ல படித்தோம், சொல்ல படித்த பிறகு தான் வாக்கியத்தை படித்தோம். அதுக்கப்புறம் பேராவாக இப்போ பத்தியாக படிக்கிறோம். எடுத்தோடனே பத்தி கையில் கொடுத்து படிடா அப்படின்லாம் வச்சுக்கோங்க, எங்கே போய் படிப்போம்? படிக்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் அறிவுக்கு அந்த ஆற்றல் இல்லை. ஒரு சாப்பாட்டு எடுத்துக்கிட்டால் அந்த கெப்பாசிட்டி இல்லை. உன்னை பார்க்கணும்னா கண்ணுக்கு கெப்பாசிட்டி இல்லை. இப்போ இருக்குதுங்க, நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடம் நடத்த தயாரியா? நான் கேட்க தயாராக இல்லையா, எனக்கு அவ்வளோதான் வாங்கிக்க முடியாது. நீங்கள் 1 மணி நேரம் சொல்லுங்கள், ஒரு பிரேக் கொடுங்க, திருப்பி 1 மணி நேரம் சொல்லுங்கள், அப்புறம் கொஞ்சம் பிரேக் கொடுங்க. இப்போ தான் நான் கேட்க முடியும். நீங்கள் வாடி சொல்லியிருந்தா நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்புறம் இதெல்லாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து இல்லைங்களா? அப்போ அறிவு என்பது காதில் வாங்குவதா இருந்தால் கூட ஒரே அடியாக வாங்கி கொள்ளக்கூடிய அறிவு காதுக்கும் இல்லை, கண்ணுக்கும் இல்லை, காதுக்கும் இல்லை. ஐயா 2 நாளைக்கு சோறு கிடையாது, இப்போவே சாப்பிட்டு வச்சுக்கோங்க, 3ஆம் நாள் தான் சாப்பாடு அப்படின்னா வயிறு தான் வாங்கி வச்சுக்குமா? வாங்கி வச்சுக்காது இல்லைங்களா? இப்போ அப்போ என்ன நம்முடைய கருவியினுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய அறிவினுடைய இயல்பு சரி, கருவிகளினுடைய இயல்பு என்னங்கன்னா சிறிது சிறிதாகத்தான் வாங்கும். அதுதான் நம்முடைய நிலையல்.
அப்ப அந்த அறிவு நிலைக்கு தக்கவாறு தான் இறைவன் கொடுக்க வேண்டியது இருக்குதுங்க. இறைவன் ஏன் இதை நேர்த்தே கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா, நேற்று கொடுத்தா நாம் உட்கார்ந்து கேட்க மாட்டோம், இன்னைக்கு கொடுத்தா தான் கேட்போம்னு அவனுக்கு தெரியும். அதனால அன்னைக்கு தான் கொடுப்பாரு. இதை எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் என்ன அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன், அதை பண்ணியிருப்பேன், இதை பண்ணியிருப்பேன்னா வந்திருக்கவே மாட்டேன். ஐயா இந்த உண்மை விளக்குற ஒரு பாடம் நடக்குது, நீங்க வரீங்களா? எங்கய்யா நமக்கு நம்ம உண்மையே வழங்க மாட்டேங்க, நீ வேற உண்மை விளக்கத்தை சொல்ல எல்லாம் பார்க்கலாம், நடத்துங்க நாம் பார்த்துப்போம் அப்படின்னு அந்த பக்கமே வந்திருக்க மாட்டோம். ஏன்னா அதற்குரிய கூடி வரக்கூடிய காலம் வரணும், வாராம கேட்கக்கூடிய திறன் வாரம். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு நாமளே திட்டமிட்டு நாமளே செய்வது கூட நம்முடைய அறிவுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே மேலோட்டம் இருந்து கொண்டு அதை அந்த நேரத்துக்கு தான் அதை நமக்கு அதை கூட்டி வைப்பான். அப்போ தான் நம்மளால இருந்து கேட்போம். கேட்கும் போது எல்லாமே விளங்கிடுமான்னு தெரியாது, கேட்க கேட்க விளங்கும். ஆனால் முதல்ல கேட்கறதுக்கு உட்காரணும் இல்லையா? இங்கே பக்குவம்னா என்னையா அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். பக்குவம்னா என்ன? முதல்ல சொல்றத காதில் வாங்கினாலே பக்குவம் தான். அப்புறம் இங்கே கேட்டு சிந்தித்து தெளிந்து ஞானம் பெறுவதெல்லாம் அப்புறமேல. என்னமோ சொல்றாரியா கேட்போம் முதல்ல, அப்புறம் கேட்பதற்கு ஒரு பக்குவம். ஏன் நம்ம இருக்கிற வேகத்துக்கு உட்கார்ந்தெல்லாம் கேட்க முடியாது, நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும், எத்தனை பேர் இருக்கிறோம். ஆக அந்த கேட்டல் என்பதே ஒரு பக்குவம், அதுவே பக்குவம் இல்லை, கேட்டல் பக்குவத்தினுடைய தொடக்க நிலை. அப்படி ஒவ்வொன்றுலையும் இருக்குதுங்க. எனவே நம்முடைய கருவிகள் நம்முடைய அறிவு இந்த ரெண்டுடைய இயல்பு என்னன்னு கேட்டா, மொத்தத்தையும் ஒட்டுக்கா வாங்கி கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் வாங்கி கொள்ள முடியும். இதுதான் கருவியினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே அந்த அறிவு, இச்சை, செயல் என்பதையெல்லாம் சிறிது தூண்டி அந்த உயிரை பிறவிக்கு உட்படுத்தி அப்புறம் பிறவிதோறும் அந்த அறிவு வளர்ச்சிக்கு இறைவன் என்ன தேவையோ அந்த உபகாரத்தை கூட இருந்து அவன் செய்துக்கிட்டே வருவான். ஒரு அறிவு வளர்ந்த பிறகு இந்த அறிவு சொல்லும், நீ என்னையும் எனக்கு செஞ்சுட்ட, அதான் நான் செஞ்சுக்கிட்டேன், என் அறிவு. அவன் உயிர் நிற்கும். அப்பவும் சாமி சிரிச்சுக்கிட்டே நிற்பார். பரவாயில்லப்பா உன் அறிவு தான் வச்சுக்க அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு நினைக்குவார். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு அந்த அறிவு தோணும், சாமியை மன்னிச்சுக்க, என் அறிவுன்னு தவறா சொல்லிட்ட, இதெல்லாம் நீ கொடுத்த அறிவையா இது அப்படின்னு ஒரு நாள் போய் அப்பதான் சரண்டர் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணுவான், இது என் அறிவு, நான் படித்தேன், நான் கஷ்டப்பட்டேன், அந்த சாமி என்ன பண்ணுச்சு எனக்கு, எல்லாம் நான் தானே பார்த்தேன் அப்படின்னு அறிவு நிற்கும். இந்த அறிவை உடலை கொடுத்து, உலகத்தை கொடுத்து, போகத்தை கொடுத்து, ஒவ்வொன்றுக்கு கூடவே இருந்து அறிவு வளர்வதை அப்படியே பார்த்து 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 உபகாரம் செய்தவர் நம்முடைய பெருமான். இந்த தத்துவ கூட்டத்தை அவன் கூட்டாமல் விட்டுட்டான்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. கூட்டிய தத்துவத்தினுடைய அந்த இணைப்புகளை ஒரு நிமிடம் துண்டித்து நிறுத்தினான்னா நம்ம எத்தனை ஆட்டம் போட்டாலும் ஒரு ஆட்டம் போட முடியாது. அதனுடைய தொடர்புகள் வந்துக்கிட்டே இருந்தால் தான் நடக்க முடியும், இல்லைன்னா இல்லை. எனவே இந்த கலை என்பதை சொல்லும்போது என்ன பண்ணாரு, ஒரு அடை கொடுத்தார். கருதும் கலை வித்தை ஏல அராகம், பொருத்தமான அராகம். ஏலம்னா பொருத்தம். எனவே அது அப்படியே கீழே அந்த முறையில் ஐயா கொடுத்து பாருங்க. காலம், நியதி, கருதற்குரிய கலை, வித்தை, பொருந்திய அராகம். பொருத்தமான அது அறிவு எவ்வளவோ, அது தொழில் எவ்வளவோ, அதற்கு ஏற்றால் போல இச்சையும் பொருத்தமாக கொடுத்து. எனவே பொருந்திய அராகம் புருடன். இந்த புருடன் என்பது உண்மையிலேயே தனி தத்துவம் அல்லங்க. 7 அதாவது 5 சேர்ந்தது தான் புருடன் என்று நாம் போற்றி போரை படிக்கும் போதே பார்த்தோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு புருடன் என்று பெயர். புருடன். அதுக்கப்புறம் மாயைனர். இந்த மாயை இங்கே செய்யுள்ள சொல்லும்போது கடைசி, ஆனால் உண்மையிலேயே தோன்றும் போது இதான் முதல்ல தோன்றும். அதாவது அசுத்த மாயையிலிருந்து தோன்றுகின்ற முதற் பொருள் மாயை. நான் உங்களுக்கு இதை முடிச்சும் போது வேணால் அந்த பகுதியை காட்டலாம். மாயை என்ற பொருள் தான் முதல்ல தோன்றும். மாயையில் இருந்து நமக்கு அதனுடைய ஒரு பகுதி அப்படி கீழே வந்துச்சுன்னா 3 கூறாக விரியும். அதாவது காலம், நியதி, கலை என்று வரும். அந்த கலை என்கிற பகுதியிலிருந்து 2 கூறு பிரியும். அதில் ஒரு கூறு தான் இங்கே சொல்லப்பெறுகின்ற வித்தையும் அராகமும். இன்னொரு கூறானது மூலப்பிரகிருதியாக நிற்கும். வேணா இந்த இடத்துல உங்களுக்கு அதை நினைவுபடுத்திடலாம். பாருங்க, நட்டோனை அடிச்சிடலாமா?
இப்போ நம்ம படித்ததை வைத்து பார்த்தீங்கன்னா முதல்ல 5 பூதம் படிச்சிருக்கிறோங்க. நான் அப்படியே கீழே அட்டவணைக்கு அப்படியே மூணு வந்துடுறோம். அதாவது ஆகாயம், காற்று, அதுக்கப்புறம் நெருப்பு, நீர், இந்த 5 எழுத்துல முதல்ல படித்தோம். இதனுடைய வடிவம், எழுத்து இதெல்லாம் பார்த்தோம். இந்த 5ம் எதிலிருந்து தோன்றும்? ஆகாயத்தினுடைய ஒரு பொருள் அப்படி வைத்துக் கொண்டீங்கன்னா இந்த ஆகாயம் என்பது ஓசை. ஓசை சூக்குமமானது, ஆகாயம் தூலமானது. அதே போல காற்று என்று வரும்போது இங்க நமக்குரிய பரிசம். நெருப்புக்குரியது உருவம், உரு. நீருக்குரியது சுவை, இதுக்குரியது நாற்றம். இப்ப நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த ஆகாயம் என்ற இந்த பூதங்கள்லாம் எதிலிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டா, ஏன் இந்த 5ம் தோன்றுவதற்கு மூலப்பொருள் 5 இருக்கிறது. அது எது? ஓசை, பரிசம், உரு, சுவை, நாற்றம். சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்கிற 5. இப்ப இந்த 5ம் எதிலிருந்து தோன்றுது? அடுத்த கேள்வி கேட்பாங்க. அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 5ம் தோன்றுகிற பொருள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பூதாதி அகங்காரம்னு பேருங்க. இப்போ ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி, இது எதிலிருந்து தோன்றுச்சு அப்படிம்பாங்க. அப்ப இது எதுவும் தோணும்? அகங்காரம் என்பது தோன்றும். இப்ப இது போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண, பூதாதி அகங்காரம் போல இங்க வைகரி அகங்காரம்னு ஒண்ணு இருக்கும். இந்த வைகரி அகங்காரத்திலிருந்து தோன்றுவதுதான் கர்மேந்திரியம் என்கிற 5 இந்திரியங்கள். அதாவது வாய், அதுக்கப்புறம் கால், கை, இருவாய், கருவாய். இதற்கு பிறகு நமக்கு இருக்கு ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் என்று வரும்பொழுது அதாவது மனம், மெய்வாய்க்கண், மூக்கு, செவி. அப்ப நமக்கு செவி முதல்ல, செவிக்கு அடுத்ததாகிய பரிசம், அதுக்குரியது தோல், அதாவது மெய். அதுக்கப்புறம் கண், காற்றுக்கு கருத்து நீருக்குரியது நம்ம உடம்புல நாக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 5 பதில் 6 தோன்றுகிறது. கீழே இறக்கி எழுதிக்கலாம். வாய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, மெய்வாய்க்கண், வாய். மெய், வாய்க்கண், மூக்கு, செவிங்கிற 5. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 20 வந்தாச்சுங்க. இந்த தைச அகங்காரத்திலிருந்து தோன்றுவதுதான் மனம் என்கிற கருவி.
இந்த கருவிகள் மூணுமே ஏன் மூணா பிரிஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு குணங்கள் 3 குணம் சொல்லுவோம். ராசதம், தாமதம், சாத்வீகம் என்று. இந்த தைசத அகங்காரம் வந்து சாத்வீக குணம். இது ராசத குணம். இது தமோ குணம், தாமத குணம். இதாங்க இப்ப நாம பார்த்து இதுவரைக்கும் பார்த்து 20. இதெல்லாம் தோன்றுவதற்கு மூலப்பொருள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரம். அகங்காரம் எதுல தோன்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி. புத்தி எதிலிருந்து தோன்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடியதுதான் மூல பிரகிருதி. இந்த இடத்துல ரெண்டா பிரிப்பாங்க. இதுல வெளிப்படுகிற நிலை ஒன்று, வெளிப்படாத நிலை ஒன்று. வெளிப்படாத பொழுது மூலப்பிரகிருதின்னு பேருங்க. வெளிப்படும் போதுதான் அதுல வந்து குணங்கள் மூணா விரிஞ்சு வரும். எனவே வெளிப்படாத நிலை என்று சொல்லப்படுவது மூலப்பிரகிருதி என்பது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கரண 4 இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இங்க மனம் வந்தாச்சு, இங்க புத்தி இருக்குது, அகங்காரம் இருக்குது. இதுல சித்தம் எங்கேயுமே குறிக்க மாட்டாங்க. சித்தம் குறிக்கிற வழக்கம் இல்லை. சித்தம் அப்ப எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் சொல்லுகிற இடத்திலே சித்தம் சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து கொஞ்சம் நுட்பமான இடம். தத்துவத்துல எண்ணும் போது சித்தத்தையும் எண்ணணும், மூலப்பிரகிருதி எண்ண மாட்டாங்க, இதை கணக்குல எண்ண மாட்டாங்க. ஆனா இங்க அட்டவணை போடும் போது இது வந்துடும், ஆனால் எண்ணிக்கையில அது வராது. அப்ப சித்தத்தை இங்க எண்ணணும். மனத்தின் விருத்திய சித்தம் என்பது சிவப்பிரகாசம் நமக்கு சொல்லுது. நீங்க சிவப்பிரகாசம் படிக்கும் போதுதான் இந்த இடத்துல இருக்கிற தடைகள் நமக்கு நீங்கும். இதாங்க 24 தத்துவம். இப்ப எது வந்து தோன்றுதுன்னு கேட்டா நமக்கு தெரிஞ்சிருப்பது ஆகாய இந்த 5 பூதம். அது தோன்றுவதற்கு உரியது தன்மாத்திரை. அது தோன்றுவதற்கு பூதாதி அகங்காரம். கர்மேந்திரன் தோன்றுவதற்கு வைகரி அகங்காரம். இந்த மெய்வாய்க்கண் மூக்குச்செவி தோன்றுவதற்கு தைசத அகங்காரம். இந்த 3 தோன்றுவது அகங்காரத்துல. அகங்காரம் தோன்றுவது புத்தியில. புத்தி தோன்றுவது மூலப்பிரகிருதி என்று சொல்றது. மூலப்பிரகிருதி எதிர்ந்து தோன்றுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் இப்ப நாம இங்க பார்க்க போறோம். இப்ப நீங்க இந்த அட்டவணையை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் அடுத்தது அதை காட்டிடுறேன். அதுல வந்து உரையில வந்து நுட்பம் உண்டு. சென்னிக்காரையா நம்ம வையாபுரியார் போன்றவங்க சித்தத்தை வந்து மனத்தோட கூட்டிடுறாங்க. மனத்தின் விருத்தியே சித்தம். குணம் வந்து அவ்வியக்தம், அவ்வியக்தம், வியக்தம் இருக்கக்கூடிய நிலை வந்து அப்ப வந்து அது அதுல உரையில வந்து அதான் வேறுபாடு. ஆமா, இதை அழிச்சலாமாமா? அங்க அழிக்க மட்டும் விட மாட்டோம், அப்படியே வச்சுப்போம். நம்ம அடுத்து படிக்க போறோம். அதனால இப்பவே நான் மேல கொடுத்துறேனுங்க. அதாவது இந்த மாயை என்கிறது ஒரு பொருளா 2 பொருளா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டுங்க.
இது ஒன்றாக சொல்லுகிற வழக்கமும் உண்டு, ரெண்டு என்று சொல்லுகிற வழக்கமும் இருக்கிறது. நீங்கள் திருவருட்பயன் படிக்கும்போது மாயை ரெண்டு, மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று தான் சொல்லப்படுங்க. இந்த நம்ம அசுத்தமாயி தானே படிக்கிறோங்க. அசுத்தமாயி தோன்றுகிற முதல் பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா மாயை. இந்த மாயையிலிருந்து தோன்றுகிற பொருள் மூன்று பொருள்: காலம், நியதி, கலை. இந்த கலை என்கிற பகுதியில் தான் ரெண்டு கூறா பிரியும். இதிலிருந்து ஒரு பகுதி தான் வித்தை. இப்ப மாயை என்கிற தத்துவம், அதிலிருந்து காலம், நீதி, கலை என்ற மூன்று. இந்த கலையிலிருந்து வித்தை, அராகம், புருடன், இதன் ஒரு கூறு மூலப்பகுதி என்ற மூலப்பகுதி கீழே 24 நம்ம முன்ன போட்டுட்டோம். அந்த அட்டை நான் வச்சுக்கோங்க. இதுல இந்த புருடன் என்று சொல்லப்பெறுவது எது என்று சொன்னா, நமக்கு இந்த 5 சேர்ந்ததுக்கு பேர் தான் புருடன் என்று பெயர். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 சேர்ந்துச்சுன்னா புருடன். புருடன் தனி தத்துவம் அல்ல. இதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி தான் இப்ப படிக்க போறோம். இப்ப நம்ம படிக்கக்கூடிய வித்தியா தத்துவங்கள் 7 அப்படிங்கும் போது படிப்பது எப்படி படிச்சிருக்கிறோம்? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இது நமக்கு பாடல் வடிவத்துல தோன்றும் பொழுது இப்படித்தான் தோன்றும். ஆனா செயல்பாட்டுக்கு வரும்போது முதல்ல கலை தான் செயல்படும். இது நீங்க சிவபிரகாசத்தில் வரும்போது அது மாறும். இதுதான் எப்பவுமே தத்துவத்தை சொல்லுகிற முறை ஒன்று, தோன்றுகிற முறை ஒன்று, செயல்பாட்டு முறை என்று ஒன்று இருக்காது. அது எங்க சொல்றாங்கன்னு பொறுத்து நீங்க அதுக்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். இப்ப இந்த தத்துவங்கள் சுத்தமாயை, அசுத்தமாயை என்பது இங்கிருந்து வரக்கூடிய தத்துவங்கள் ஒவ்வொன்றும் என்ன ஆகும்? விருத்தி அடையும். விருத்தி என்பது வேறு, பரிணாமம் என்பது வேறு. விருத்தி என்று வரும்போது ஒன்றிலிருந்து இன்னொன்று அது அப்படியே மேலும் மேலும் விரிந்து வருவது. அப்படி வரும்போது தான் நாம இனி அடுத்து நம்ம படிக்க போறோம். இங்கிருந்து முதல்ல தோன்றுவது நாதம். நாதத்தினுடைய விருத்தி தான் விந்து. அதிலிருந்து வருதான் சாதாக்கியம். அது வருது மகேஸ்வரம். அது சுத்த வித்தை. நீங்க இங்கிருந்து போட்டோம்னா திருப்பி கீழே வரும் புத்தியிலிருந்து அகங்காரம், அகங்காரத்துக்கு 3ஆ பிரிச்சு அப்படியே அந்த அட்டவணையை இணைச்சுக்கிட்டீங்கன்னா மொத்தம் 36 தத்துவத்துக்குரிய அட்டவணை. இப்ப இந்த தத்துவங்கள் இது என்ன பயன்படும்? இப்ப நம்ம முன்ன பார்த்தோம். இந்த மனம்னா பற்றும், புத்தினா ஆராய்ச்சி பண்ணும், அகங்காரம் துணிந்தெழும், சித்தம் சிந்தனை செய்யும். அது மாதிரி இந்த கருவியினுடைய வேலை என்ன அப்படிங்கிறத சொல்ல போற பாருங்க. முதல்ல பேரை சொல்லிட்டாரு. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். எனவே இவை அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உண்ணி உரைக்கும் நாம் உற்று. இந்த ஏழை பற்றிய செய்தியை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். நீ சொன்ன பிறகு இதனுடைய வேலை என்ன, இது என்ன வேலை செய்யும், இந்த தத்துவங்கள் எதற்காக இறைவன் நமக்கு கூட்டுகிறான் என்பதற்கு சொல்ல போறார். நீ அடுத்த பாட்டு பாருங்க. 19வது பாட்டுல இவற்றினுடைய செயல் என்ன என்பதை சொல்ல போறார். எல்லை, பலம், புதுமை. எல்லை, பலம்,
புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியா மயக்கும் என்று கொள். இந்த 7 தத்துவங்களும் என்ன வேலை செய்யும்? காலம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. இந்த கால தத்துவத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், காலத்தை நம்முடைய சைவம் 3ஆக பிரித்திருக்கிறது. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம்னா 3. இந்த காலத்தை 3ஆக சொல்லுகிற வழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் தத்துவ ஆராய்ச்சியில் காலத்தை 3 என்று சொல்லாதவர்களும் உண்டு. அதாவது நிகழ்காலம் அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடிய நிலையில் அது கடந்த காலம் என்று ஒன்று இருக்கிறது, நிகழ்காலம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்குது. நாம தான் 3ஆக சொல்லுகிறோம். தத்துவ ஞான ஆராய்ச்சியில் 3 என்ற கருத்தில் வேறுபாடு உடையவர்கள் உண்டு. காலம் 1 தான் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு, இல்லையா காலம் 2 இருக்குதுன்னு சொல்கிறவங்க உண்டு. நாம் 3 என்று சொல்லுகிறோம். இதுதான் அடிப்படையான ஒன்று. எனவே காலம் அப்படி சொல்லும்போது 3ஆக சொல்லலாம். 3க்கும் 3 பேர் சொல்லியிருக்கிறாருங்க. எல்லை அப்படிங்கிற சொல் ஒன்று, பலம் என்கிற சொல் ஒன்று, புதுமை என்பது ஒன்று. அப்போ கடந்த காலத்துக்கு எல்லை என்று பெயர், நிகழ்காலத்துக்கு பலம் என்று பெயர், எதிர்காலத்துக்கு புதுமை என்று பெயர். எனவே இந்த கால தத்துவம் என்பது இந்த 3 சொற்களால் இங்கு குறிக்கப்பெறுகிறது. இப்போ இந்த கால தத்துவத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட புத்தகத்திலேயே பாருங்க, கீழே கொடுத்துருக்கிறார் பாருங்க, 2வது பத்தியில் சொல்லியிருக்கிறார். கால தத்துவம் அப்படின்னா கணம், துடி, நாழிகை என பலவேறு வகைப்பட்டு நின்று ஆன்மாக்களுக்கு வினை நுகர்ச்சியை வரையறை செய்வது ஆகும். இப்போ ஒரு உயிர் எவ்வளவு காலம் அந்த வினை அனுபவம் அந்த உயிருக்கு ஆக வேண்டும் என்று வரையறை செய்கின்ற இடம் காலம். இப்போ அந்த வினை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நல்வினையா தீவினையான்னு சொல்லப்படலை. அப்போ என்ன அர்த்தம்னா, நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் காலம் என்பது ஒவ்வொன்றுக்கும் உண்டு. அப்போ கால தத்துவத்தை வைத்துத்தான் நமக்கு இன்பத் துன்பங்களை இறைவன் ஊட்டுகின்ற பொழுது எவ்வளவு காலம் இன்பத்தை கொடுப்பது, எவ்வளவு காலம் துன்பத்தை கொடுப்பது, எவ்வளவு காலம் இன்ப துன்பத்தை கலந்து கொடுப்பது, இதெல்லாம் இங்கே அந்த தத்துவத்தை கொண்டு தான் நமக்கு கூட்டுகிறார். எனவே காலம் என்று வரும் பொழுது இவ்வாறு 3ஆக சொல்லப்பெறுவது. இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு ஜோதிடம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நம்ம போய் உட்கார்ந்தோம், நம்ம சாதகத்தை கொடுத்தோம்னா அப்படி நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீங்க அப்படிம்பார். உடனே அந்த தேதி எழுதுவார். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கணக்கு போடுவார். தசா புத்தியிலிருந்து இப்போ என்ன புத்தி நடக்கிறது, இதுக்கு முன்னே என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னே என்ன நடந்துச்சு, அப்படியே நீங்கள் பிறந்த காலத்தில் என்ன புத்தி நடந்ததோ அதை கணக்கு போடுவார். அப்போ அப்படி ஒரு பலன் கணிப்பார். ஒரு 1/2 மணி நேரம் அவர் உட்காந்து கணக்கெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படி சொல்லுவார், நீங்கள் பிறந்த போது இந்த புத்தியில் பிறந்தீங்க, நீங்கள் என்னென்ன துன்பங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கணுமே, ஆமாங்க சரியா சொல்லிட்டீங்க அப்படிம்பா. ஏன்னா அது ஒரு கணக்கு தான். இந்த காலத்தில் இந்த புத்தி, இந்த தசா புத்தி நடக்கும்போது அறிவை அதை அப்படி தொழில்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அது அப்போ அந்த கணக்கு போட்டு எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே இப்போ நிகழ்காலம் வரைக்கும் எல்லாம் சொல்லிடுவார். அப்படியே பார்த்தோன்னு நமக்கு சரியாக இருக்கும். இனி எதிர்காலம் எப்படிங்க இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்போ நடக்கிற இந்த திசா போச்சுன்னா அடுத்தது உனக்கு வர சுக்கர திசை வருது, 20 வருஷத்துக்கு நான் அசைக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி ரொம்ப வந்துருங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவார், சுக்கரன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பயிற்சி ஒன்று வருது, அந்த பயிற்சி வரும்போது அவன் கொஞ்சம் கெடுப்பான், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கொடுக்கறதுக்கு இவன் கொடுத்துட்டு இருப்பான், அவன் கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் அப்படிம்பார். இது கணிதம் தான். நீங்கள் இந்த புத்தி நடக்கும்போது இன்னென்ன திசைகள் இன்னென்னவாறு இன்னென்ன வேலையை செய்ய வேண்டும் என்கிற கணக்கு தானே ஒழிய வேணும், அதில் தவறு கிடையாது. ஆனால் இந்த கணக்கே தான் நடக்கும்னு நினைக்க வேண்டியதில்லை. ஏன், அதுக்கு மேலே இந்த தத்துவத்தை இயக்குகின்ற தத்துவ அதீதி ஒருத்தர் இருக்கிறானே, அவன் காலம் பிடிச்சோம்னா இதெல்லாம் காணாமல் போடும். எனவே அந்த உணர்வு நமக்கு வரணும். எனவே இப்போ காலம் என்பது எல்லை, பலம், புதுமை என்று 3 பேர் சொல்லப்படுகிறது. எனவே அவ்வாறு வரும் பொழுது கழிந்தது என்று சொல்லக்கூடிய ஒன்று, இப்போ நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒன்று, புதிதாக வர இருப்பது ஆகியவற்றை தான் இவ்வாறு
மூன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவு கொள்ளுதல் வேண்டும். அதான் ஆசிரியர் ஐயா பார்த்து கீழே எழுதிக்க பாருங்க. அப்படியே வினைப்பயனில் இதுவரை அனுபவித்து கழிந்த அளவு தற்போது அனுபவிக்க உள்ளது, இனிமேல் புதிதாக வர இருப்பது ஆகியவற்றை வரையறை செய்வதற்கு காரணமாக இருப்பது கால தத்துவம் ஆகும். அப்ப கால தத்துவம் என்பது எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் கால தத்துவம் இல்லாமல் எதுவுமே உலகத்தில் இயக்கம் இல்லைங்க. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கிறார், ஒரு ஜனாதிபதி இருக்கிறார் அப்படின்னா அவர் எத்தனை ஆண்டு காலம் அந்த ஜனாதிபதியாக இருப்பது, இது காலம். 5 ஆண்டு காலம் இருக்கலாம் அப்படிங்கிறது அது காலமாகிறது. அப்போ இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொன்று இப்போ நம்ம வகுப்பு எடுக்கிறோம். இது எவ்வளோ நேரம் நம்ம வகுப்பு காலை நம்ம ஒரு 3 மணிக்கு தொடங்குகிறோம், 7 மணிக்கு நிறைவு செய்கிறோம், வரையறை செய்யப்படுது. அடுத்து இப்படி ஒவ்வொன்றும் எதை எடுத்தாலுமே நீங்கள் காலம் என்பது ஒவ்வொன்றிலும் வரையறை செய்யப்படுகின்ற ஒன்று என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால் எல்லா செயலிலும் காலம் இருக்கிறது. நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளணுமா, காலை இத்தனை மணிக்கு காலை உணவு, மதியம்னா இத்தனை மணிக்கு, இனி இரவு உணவு. இப்போ நீங்கள் இன்றைய காலத்தில் எடுத்து என்ன சொல்லலாம், கடந்த காலம் என்று சொன்னால் காலை உணவு போயிடுச்சு, மதிய உணவு போயிடுச்சு, நீ அடுத்து புதிது வர வேண்டியது இருக்குது, இரவு உணவு சாப்பிடணும் அப்படி சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றிலும் நீங்கள் போகும்போது காலம் என்பது ஒவ்வொன்றிலும் இருக்குது. இப்போ இது 54 பாட்டு, நம்ம ஒரு 18 பாட்டு போயிடுச்சு, 19 பாட்டு நிகழ்காலம், இன்னும் போக வேண்டியது இன்னும் இருக்குது எதிர்காலம். இப்படி நீங்கள் எதை தொட்டீங்கனாலும் கால தத்துவம் இல்லாமல் இல்லை. ஆனால் கால தத்துவம் இருப்பதாக நாம் நினைத்து கொள்வதில்லை. ஆனால் அது தத்துவம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, அது நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்புக்குள்ள உயிர் வந்து தங்கி இருக்கிறது. எவ்வளவு காலம் இந்த உடம்புக்குள்ள அந்த உயிர் தங்கி இருக்கலாம் என்பது காலம் இருக்கிறது, வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வரையறைக்குரிய காலம் வரைக்கும் இந்த உடம்புக்குள்ள அந்த உயிர் என்பது தங்கி இருக்கக்கூடிய ஒன்று, அதுதான் இருக்கக்கூடிய. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது கால தத்துவம் ஒவ்வொன்றிலும் இருக்கிறது. அதுதான் சொல்றார், எல்லை, பலம், புதுமை என்பது இந்த 3 சேர்ந்தது தான் கால தத்துவம். அது சொன்னார் எப்போதும் நிச்சயித்தல். அப்ப இந்த கால தத்துவம் என்பது இறந்த காலத்தினுடைய எல்லை என்பதும் நிகழ்காலத்தினுடைய பயன் என்பதும் எதிர்காலத்தினுடைய புதுமை கூட்டுவதுன்னு சொன்னவர். நியதி என்றால் என்னன்னு கேட்டா எப்போதும் நிச்சயித்தல். நிச்சயித்தல் என்று வரும்பொழுது அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நிச்சயித்தல் என்பது என்ன செய்யும் அப்படியே 2வது பத்தியில கீழே பாருங்க, நியதி தத்துவம் அப்படின்னு ஐயா கொடுத்துருக்குறாங்க. அங்க மேலே சொல்லும்போது நியதி தத்துவம் எப்போதும் நிச்சயித்தல் என்பதற்கு வினை சொல்ல பாருங்க, எப்பொழுதும் வினைப்பயனை செய்தவனை சாருமாறு நிலைநிறுத்தும். இந்த நியதி தத்துவத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டா, நான் செய்த வினையை எனக்கே கொடுக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்துவது. எனக்குடைய வினை இன்னொருத்தருக்கு கொடுக்காது, இன்னொருவருடைய வினை எனக்கு வார. இதான் நம்ம வினை கோட்பாட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால அங்க என்ன சொல்றது, எப்பொழுதும் வினைப்பயனை செய்தவனை சாருமாறு நிலைநிறுத்தும். அப்படியே அந்த இதுக்கு கீழே அப்படியே பாருங்க, ஐயா கொடுத்துருக்க பாருங்க, நியதி தத்துவம் என்னன்னு கேட்டா, ஆன்மாக்கள் செய்த வினையின் பயனை அவ்வளவு ஆன்மாக்களே அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் என்ற முறையை மன்னன் ஆணைவோர் நியமித்து நிறுத்துவது. அப்ப நமக்கு பொதுவாக நீங்க என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு சோதிட வழியா சரி இல்லை வேறு எந்த வழியா பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னு கேட்டால் போய் பார்த்தா உங்களுக்கு பெரியவங்கெல்லாம் செஞ்ச சாபம் ஒன்று இருக்குதுங்க, அதனால தான் நீங்கள் துன்பப்படுறீங்க அப்படின்னு டக்குன்னு சொன்ன உடனே அவங்க குலத்தில் ஒரு பெண் தோஷம் ஒன்று இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி போட்டு பயமுறுத்தி நான் பண்ணுவேன். நான் செய்யாத ஒன்று எனக்கு அனுபவத்துக்கு வராது, அவ்வளோதான். அந்த தெளிவு வந்துட்டா நீங்கள் யாரை பற்றியும் முன்னோர்களை பற்றியோ அவங்க பண்ணாங்க இவங்க பண்ண யார் எனக்கு வருதுன்னு சொன்னால் அதற்கு நான் தான் காரணமே அன்றி இன்னொருவர் ஒருபோதும் காரணமாக மாட்டார். நான் நேற்று செய்த வினையை இன்னைக்கு கொடுப்பதற்கு இறைவன் ஒரு ஆளை வச்சு தான் கொடுத்தாகணும். இன்னைக்கு அவர் தான் நமக்கு நிலைக்கலமாக இருக்கிறாரு, ஆனால் அவர் கொடுப்பதற்கு நான் தான் காரணம். ஏன், நேற்று செஞ்ச வினை அது. எனவே நேற்றைய வினை செய்த வினை பயனை இன்று இறைவன் நமக்கு கூட்டும் பொழுது எப்படி அவர் இப்போ எல்லாருக்கும் நல்லது பண்றாரு, அவர் ஏங்க நமக்கு மட்டும் துன்பை செய்யணும்? அவருங்களா ரொம்ப நல்லவராச்சே, அட போங்க நீங்க வேற, அவர் எனக்கு என்ன பண்ணார் தெரியுங்களா அப்படிங்கிறான்.
ஐயா எல்லாருக்கும் நல்லது பண்றவர், உனக்கு மட்டும் அதை ஏன் கேட்குறீங்க, எனக்கு இப்படி பண்ணி போட்டாருங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன சிந்தித்து பார்க்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்பவர் நமக்கு தீ செய்து என்ன காரணம்னா என்னுடைய வினை தீமையா இருந்தது, அதை யார் வழியா கொடுக்கலான்னு இறைவன் கணக்கு பார்த்து தான் கூட்டுக்கிறான். அப்ப நீங்க இன்ப நுகர்ச்சியா இருந்தாலும் சரிங்க, துன்ப நுகர்ச்சியா இருந்தாலும் அந்த பயனை நமக்கு கொடுப்பதற்கு இறைவன் எவ்வளவு பார்க்கலாம் தெரியுங்களா? எந்த காலத்தில் கொடுப்பது, யார் வழியா கொடுப்பது, எப்படி கொடுப்பது, இத்தனையும் கணக்கு போடணும். நீங்க சும்மா ஏதோ வினை பயனை கொடுத்தப்ப பிடிச்சிக்க வச்சுக்க அப்படி கொடுப்பதெல்லாம் இல்லை. அதை கொடுக்கும் பொழுது இந்த நாம் செய்த வினையை நமக்கே ஊட்டணும், மாற்றி கொடுத்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த வினை பயனை ஊட்டுகின்ற காலத்து எந்த காலத்துக்கு ஊட்ட வேண்டும், எந்த வழியாக ஊட்ட வேண்டும், அது எவ்வளவு ஊட்ட வேண்டுமோ அவ்வளவு. சும்மா நிறைய மொத்தம் செஞ்சிருக்குமே மொத்தத்தையும் எடுத்து போய் கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. சிறிது சிறிதாக அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு ஏற்றாற் போல அதை கொடுத்தாக வேண்டும். எனவே அந்த நியதி என்பது அவரவர் செய்த வினை பயனை அவரவர்களை அனுபவிக்குமாறு செய்வதற்குத்தான் நியதி என்று பெயர். அப்ப காலம் வேறு, நியதி வேறு, ரெண்டு ஒன்று அல்ல. காலம் நியதி இன்னும் கொஞ்சம் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வைத்துக் கொடுங்க. நாம ஒரு உணவு எடுத்துக்கொள்கிறோம் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு எடுத்துக்கொள்கிறோம், இது காலம். சரி, இப்போ மதிய உணவு எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது நியதியாகும். எப்படி நியதியாகும்? முதல்ல சாப்பிடணும்னா கையை கழுவிட்டு வாப்போம், கையை கழுவிட்டு வரணும். சரி, வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஒரு இலையை போடணும். அந்த இலையை போடும்போது எப்படி போடணும்? இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும். சரி, பரிமாறணும். எதை முன்ன வைப்பது, எதை எங்கே வைக்கிறது? அடுத்தது இப்போ சாம்பார் முதல் சாப்பிட்லாமா, ரசம் சாப்பிட்லாமா, தயிர் சாப்பிட்லாம்? இல்லை தயிர் சாப்பிடு, எல்லாம் வைத்துக்கொண்டு தானே போகுது. தயிரை முதல் சாப்பிடு, அப்புறம் ரசம் சாப்பிடு, கடைசியாக சாம்பார் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. முதல்ல சாம்பார், அப்புறம் ஏதாவது புளி குழம்பு வத்த குழம்பு இருந்தால் அதை சாப்பிட்டு, அப்புறம் ரசம் சாப்பிட்டு, அப்புறம் ஏன் இதுக்கு பேர் தாங்க நெய்யதி. அப்போ மதியம் சாப்பிட வேண்டும் என்பது காலம், எப்படி சாப்பிட வேண்டும் என்பது நியதி. அதை எதை முன்ன சாப்பிடு, எதை பின்ன சாப்பிடு. ஊறுகாயை கொண்டு அந்த சாம்பாருக்கு சேர்த்துக்கிட்டு அப்படி சாப்பிடலாமா? கூட்டு பொரியல் அவியல் இருந்தாங்கன்னா அதை தான் அதுக்கு சேர்த்தி கொள்ளணும். அப்போ அதை மாற்றிக்கொள்ளாது அந்தந்த பொருளை அதனோடு சேர்த்து இப்படி சாப்பிடுவதுக்கு பேர் நியதி என்று பெயர். நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அது வினை. இந்த காய்ச்சல் எவ்வளோ நாளாக இருக்குது? அது ஏன் கேட்குறீங்க? 10 நாளாக காய்ச்சல் இருக்குது. 10 நாள் என்பது காலம். நீ எவ்வளோ நாளுக்கு இருக்கும்? நீ மருந்து சாப்பிட்ற பொறுத்து இருக்குது. அது சரி, இப்போ டாக்டர் பார்த்தாச்சு, மருந்து கொடுக்குறாரு. எப்படி கொடுத்தாரு? நீங்கள் சீட்டு கொடுக்கும்போது காலை, மதியம், இரவு அப்படின்னு சீட்டில் 3 காலம் இருக்கும். மருந்து கொடுக்கும்போது மருந்து வரிசையாக பேர் எழுதுவாங்க. அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 அது போட்டாங்கன்னா இது காலையில் 1 சாப்பிட்ணுன்னு அர்த்தம். அடுத்த காலத்தில் கோடு போட்டாங்கன்னா இதுக்கு மத்தியானம் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். திருப்பி இரவு பார்க்கும்போது ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா இரவு சாப்பிடணும். அங்கேயும் கோடு போட்டு விட்டாங்கன்னா இது காலையில் மட்டுமே சாப்பிடுகிற மருந்து. அப்புறம் மத்தியானம் 4-5 மருந்து எழுதிப்பாங்க. கடைசியாக ஒரு மருந்து எழுதுவாங்க. காலையில் டேஸ், மத்தியானம் டேஸ், இரவு மட்டும் 1. ஏன்? நல்லா தூக்கம் வரியா, அந்த மருந்து காலையில் சாப்பிட்றாத, தூங்கிடுவேன், வேலை செய்ய முடியாது. எனவே அது இரவு சாப்பிட்ற மருந்து. அப்போ இதுதாங்க நியதி. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்பான், எங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடலாமா, சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடுவதா? சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடும். இதுவே நீங்கள் சித்த மருத்துவமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஏன்னா அது மருந்தினுடைய தன்மை. அது இந்த மருந்துக்கு சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடணும், அதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும். அப்போ இதுக்கு பேர் நியதி என்று பெயர். எனவே நான் எத்தனை நாள் டாக்டர் சாப்பிட்டோம்? 5 நாளைக்கு சாப்பிடு, 5ஆவது நாள் வா, பார்த்துட்டு பேசிக்கலாம். அப்போ அந்த காலமும் நியதியும் அப்படியே கூடவே போகிறதான். ஆனால் காலம் வேறு, நியதி வேறு. இந்த ரெண்டும் காலம் நியதி. இந்த கலை என்பது என்ன? நாம் முன்னே பார்த்தது போல ஆணவ மதத்தினுடைய மறைப்பு ஆன்மாவின் அறிவை முழுமையாக மறைத்திருக்கிறது. கொஞ்சம் கூட அந்த அறிவு வெளிப்படாத வண்ணம் முழுசாக மறைச்சிருக்குது. இந்த கலை என்கிற தத்துவத்தை இறைவன் கூட்டின உடனே அந்த மறைப்பு சிறிது நீங்குச்சுங்க. சிறிது நீங்கின உடனே இந்த ஆன்மாவுக்கு கிரியாசக்தி வெளிப்பட்டது. அந்த கிரியாசக்தி வெளிப்பட்டோன்னே அதுக்கு அடுத்தது எது? அடுத்த தத்துவ வித்தை. அந்த வித்தையை கூட்டினோடனே அறிவு என்கிற ஞான சக்தி கொஞ்சம் வெளிப்பட்டது. அடுத்தது அராகம் கூட்டினோடனே விருப்பம் வெளிப்பட்டது. இந்த 3 கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டது. இந்த 3 வெளிப்பட்ட மாத்திரத்தில் எல்லாம் சேர்ந்தது பேர் புருடன் ஆயிற்று. அப்போ காலமும் நியதியும் வரையறை செய்து அறிவு இச்சை செயல் என்பதை தூண்டுவதற்குரிய கருவிகள் கூட்டப்பட்ட பிறகு இதுக்கு மேலே தான் நமக்கு என்ன கூட்டப்படுங்க?
தன்மாத்திரைகளாக இருக்கக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கிற 5. அதோடு மனம், புத்தி, சித்தம், ஆகாரம், அகக்கருவியில் அதெல்லாம் சேர்க்கும் போது தான் அங்கே புரியட்ட காயம் என்று பெயர். அதுதான் சூக்கும தேகம். சூக்கும தேகத்தை கூட்டிய பிறகுதான் தூல தேகத்தை இறைவன் கூட்டுகிறான். நாம் போற்றி போரோடு விரிவாக பார்த்தோம். எனவே இந்த தத்துவ கூட்டத்தினுடைய செயல்பாடு என்னன்னு கேட்டால், காலம் என்பது எல்லை, பலம், புதுமை என்று 3ஆக சொல்லப்பெறுவது. அதுக்கப்புறம் இந்த நியதி என்பது எப்போதும் நிச்சயித்தல். அதுக்கப்புறம் அல்லல் தரும் கிரியை, அங்கே அல்லல் தரும் கிரியை என்று சொல்லி, அது அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை, அறிவு, ஆசை, ஐம்புலன் ஆறவரும் காலம் குறியா மயக்கும் என்று கொள் அப்படின்னு ஏன் வரிசை பிரகாரம் பார்க்கும்போது இந்த கிரியை என்று சொல்லப்பெறுவது அங்கே இருக்கக்கூடிய கலைக்குரியது. அதுக்கப்புறம் கிரியைக்கு அடுத்து இருக்கக்கூடிய அறிவு என்பது வித்தைக்குரியது. ஆசை என்பது அராகத்துக்குரியது. அந்த மயக்கம் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு? அதுதான் மாயைக்குரியது. இப்போ இந்த மாயை மயக்கம் செய்யும்னு அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய அசுத்த மாயம்னு தோணுகிற மாயை மயக்கத்துக்குரியது. அதான் அப்படியே உரையில் பாருங்கள், அப்படியே பாட்டு கீழே இருக்கக்கூடிய பொருளில். அப்போ முதலிருந்தே அப்படியே பாருங்கள். ஆன்மாவிற்கு கால தத்துவம் இறந்த காலத்தின் எல்லையும் நிகழ்காலத்தின் பயனையும் எதிர்காலத்தின் புதுமையும் கூட்டும். நியதி என்பது என்ன? நியதி தத்துவம் எப்போதும் வினைப்பயனை செய்தவனை சாருமாறு, செய்தவனை சாருமாறு தான், செய்யாதவனை சாராது, செய்தவனை சாருமாறு நிலைநிறுத்தும். அடுத்தது கலை. கலை தத்துவம் ஆணவத்தை சிறிது நீக்கி ஆன்மாவின் செயலாற்றலை, கிரியாசக்தியை எழுப்பும். வித்தியா தத்துவம் ஆன்மாவுக்கு விரைவாக அறிவை எழுப்பும். அராக தத்துவம் பெற்றவற்றை காட்டிலும் பெறாதவற்றின் இச்சையை உண்டாக்கும். ஆன்மா இவை 5நோடும் கூடி ஐம்புலனையும் நுகர வரும் காலத்து புருடன் என்று பெயர் வரும். இந்த 5 சேர்ந்துச்சுன்னா புருடன் என்று பெயர். மாயை நிலையில்லாத பொருளை நிலையென கருதி மயக்கத்தை செய்யும். இதனை அறிந்து கொள்வாயாக. இதாங்க சொன்னார். எனவே குறியா மயக்கு என்று கொள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. இந்த மாயை மயக்கம் செய்யும். ஆக இந்த 5 தத்துவங்களும் இவ்வாறு இருக்கக்கூடியவை அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த தத்துவங்களாகிய இவை எது வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்தி பெறுகிற காலம் வரைக்கும் இருக்கணும். இவை மாறவே மாறாது. இதுக்கு பின்னர் கூட்டுறாரு பாருங்க. அந்த அதாவது மெய்வாய்க்கன், மூக்கு, செவி, ஞானேந்திரியன், கண்மேந்திரன் இதெல்லாம் தான் பிறவிதோறும் மாறிக்கிட்டே வரும். இவை எதுவுமே மாறவே மாறாது. ஏன்னு கேட்டா இவை சூக்கும தேகத்துக்குள்ள இருப்பது. இதனோடு இன்னும் என்ன சேரும்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சேர்ந்துச்சுன்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அந்த 5ம் இந்த புத்தி, மனம் சொல்ல அந்த 3 அந்த 4 என்பது அங்கே 3ஆக கணக்கு வைத்துக்கொண்டு அந்த 8 சேர்ந்துச்சுன்னா அவை தான் சூக்கும தேகம். அந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடையாதுன்னா முத்தி பேர் கிடையாது. அந்த உடம்பையும் விடும்போது தான் உயிர் இறைவனோடு கலக்கிற நிலை. அதான் அப்படி உடம்போடு இருக்கும்போதே இறைவனை அனுபவித்தோம்னா அதுக்கு பேர் சீவன் முத்தர்னு பேர். உடம்போடு இருக்கும்போதே இறை இன்பத்தை நுகர்ந்தால் அதற்கு சீவன் முத்தர் என்று பெயர். உடம்பை விட்டு பெற்றோம்னா முத்தர் என்று பெயர். இதான் 2க்குள்ள வேறுபாடு. சீவன் முத்தருக்கும் என்ன வேறுபாடுனா, உடம்பை விட்ட பிறகு இன்பத்தை பெறுகிறவர் சிவானந்த இன்பத்தை பெற்றால் முத்தர் என்று பெயர். உடம்பு இருக்கும் பொழுதே அந்த இன்பத்தை பெற்றால் சீவன் முத்தர் என்று பெயருங்க. எனவே இப்போ இந்த 7 தத்துவம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் இதுதான் நமக்குரியது. இந்த அடிப்படை தான். இதில் அப்படியே பாருங்க, கடைசி பத்தி அடுத்த பக்கம் பாருங்க. அடுத்த பக்கத்தில் இந்த பாட்டினுடைய கடைசி பத்தி பாருங்க. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் ஆகிய இவ்5ம் ஆன்மாவை விட்டு நீங்காமல் சங்கார காலம் வரை அல்லது முத்தியடையும் காலம் வரை உடனாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இவை ஆன்மாவுக்கு சட்டை போன்று பயன்படும். ஆதலால் இவற்றை கஞ்சுக சரீரம் என்றும் பஞ்ச கஞ்சுகம் என்றும் வழங்குவர். வித்தியா தத்துவத்தை போக சைத்திரு காண்டம், முன்ன நாம பார்த்த போக்கிய காண்டம், இதுக்கு பேரு போக சைத்திரு காண்டம் அல்லது அசுத்த தத்துவம் என்றும் வழங்குவது உண்டு. அது என்ன போக சைத்திரு காண்டம் அப்படின்னு கேட்டால் போக நுகர்ச்சுவதற்குரிய தகுதி ஆக்குவது.
அப்ப எந்த வினையை அனுபவிப்பது, எந்த உடம்பிலிருந்து அனுபவிப்பது, எவ்வளவு காலம் அனுபவிப்பது, இதெல்லாம் எங்க இருக்குது? இங்கதான் வரையறை செய்யப்படுது. அப்ப இந்த தத்துவங்கள் கூடித்தான் அதுக்கான முடிவு பண்ற. அப்ப உயிர் கேவலத்துல கிடந்த உயிரை பிறவிக்கு எடுத்து உட்படுத்தும் போது இதெல்லாம் அப்ப எப்படிங்க உட்படுத்துவாரு அப்படிங்கும் போது இந்த தத்துவங்களை எல்லாம் கூட்டுவான். அப்படி கூட்டும் போது அதனுடைய அறிவு, இச்சை, செயல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தக்கவாறு தூள தேகத்தை கொடுத்து அப்புறம் பிறவிக்கு உட்படுத்தி போக்குவரவு செய்து பக்குவப்படுகிற காலம் வரை காத்திருந்து பக்குவப்படுகிற காலம் வந்த பொழுது குருநாதனாக வந்து உபதேசத்தை செய்து இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்த கூட்டணி தானப்பா, இந்த கூட்டணியாக இருக்கிற கருவிகளை விட்டு நீங்கி இருப்பதற்கு நீ பயிற்சி மேற்கொள் என்று இறைவன் அறிவுறுத்த அந்த பயிற்சியை உயிர் செய்து வரும்போது அதுக்கு சாதனைன்னு பேர். அந்த சாதனையை செய்து வந்து வந்து பழக ஒரு நாள் அந்த பயனை அது எய்தும். அதுக்கு சாத்தியம் என்று சொல்லக்கூடியது. எனவே அந்த பயனை பெறும்போது முத்தி பேற்றுக்கு போகும்போது இவன் கொடுத்ததெல்லாம் கழட்டி விட்டுடுவான். இதெல்லாம் அவன் கொடுத்தது இதை கழட்டி விட்டுடுவார். இதுதான் நமக்கு அடிப்படை. அப்போ 31 தத்துவங்கள், 36 தத்துவத்தில் 31 தத்துவம் தான் நமக்கு உடம்பா வரும். இந்த 5 தத்துவங்கள் நமக்கு உடம்பா வராது. இது சிவ தத்துவங்கள் 5 உடம்பா வருவதில்லை. இங்கதான் நமக்கு உடம்பு. இதுல பாத்தீங்கன்னா மாயை என்பதான் முதல் உடம்பு. உடம்புன்னு எடுத்துட்டா மாயை முதல் உடம்பு. இந்த 5 சேர்ந்த புருடன் என்பது 2வது உடம்பு. இங்க இருக்கக்கூடியது அந்த மூலப்பிரகிருதி அப்படி சொல்றோம் பாருங்க, அங்கதான் குணசரீரம் என்று சொல்லப்பெறுவது. அந்த குணசரீரம் வெளிப்படாத நிலை என்பதனால மூலப்பிரகிருதிக்கு வரும்போது 3வது உடம்பு. 4வது உடம்பு தான் குறியட்ட காயம் என்கின்ற, அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கிற 5. அவற்றோடு மனம், புத்தி, அகங்காரம். சித்தம் கிடையாது. ஏன்? மனமே சித்தம் என்று கருதப்படுவதனால அங்க சித்தம் கிடையாது. எனவே அந்த 8 சேர்ந்துச்சுன்னா 4வது சட்டை. 5வது சட்டை தான் நமக்கு இருக்கிற சட்டை. எல்லா உயிருக்கும் வேறு வேறாக 84 லட்சம் வேறுபாட்டு இருக்கக்கூடிய நிலை. இந்த தத்துவங்களை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா யார் யார் என்னென்ன தத்துவத்தை ஒத்துக்கொள்கிறார்களோ அதை பொறுத்து அவங்க இடம் என்னன்னு சொல்லிடலாம். உலகாயதன் என்பவன் 4 பூதத்தை மட்டும் ஒத்துக்கொள்கிறாங்களா? 36ல் 4 அவங்க இடம் அங்க. பௌத்தர்கள் 5 ஒத்துக்கிறாங்க அப்படின்னா 5 இடத்தம். இப்படியே ஒன்னொன்னா யார் யார் எதை ஒத்துக்கொண்டு வராங்க அது வரைக்கும் இடத்தை கொண்டு நிறுத்திங்கன்னா நாம சைவ சித்தாந்த நெறிதான் 36ஐயும் சொல்லி நாம் வணங்குற பெருமை அந்த 36ஐ கடந்தவன் என்று சொல்லுகிறது. மற்ற நெறிகள்லாம் இதுக்குள்ளேயே கீழே இருக்கிறாங்க. யாரும் இவ்வளவு அறிவால சிந்தித்து இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டவர்கள் சைவ சித்தாந்த நெறியை தவிர மற்றவர்கள் இல்லை. பெரும்பாலும் அந்த புருடன் என்கிற தத்துவம் சொல்ற பாருங்க, இது வரைக்கும் தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆன்ம தத்துவம் 24, இதை சேர்த்துனே இதுதான் 25ன்னு சொல்லப்படும். இந்த 25 வரைக்கும் வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 25 தாண்டி போனவர்கள் மிகச்சிலர். 36ஐ தாண்டி நிற்கிறவங்க நாம மட்டும்தான். மற்ற யாரும் போகல. இது நீங்க மேல மேல போக போக முதல் வகுப்புலேயே நாம் அவ்வளவு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. இப்ப நமக்கு இந்த கேள்வி என்ன? 6 தத்துவம் யார்? 36 பேரை தான் கேட்டிருக்கிறாரு. இது சிவப்பிரகாசம் படிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியணும். இப்ப பேர் தெரிஞ்சா போறோம். இந்த பெயரை தெரிந்த இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், நியதி எப்போதும் நிச்சயித்தல். அப்புறம் கலை, வித்தை, அராகம். கலை ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை வெளிப்படுத்தும். அதுக்கப்புறம் வித்தை ஆன்மாவினுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தும். அராகம் அதாவது பெற்றதை காட்டிலும் பெறாத பொருள் மீது விருப்பத்தை வெளிப்படுத்தும். இந்த முடிஞ்சு வச்சு இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். புருடன் என்பது என்ன? இந்த எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் புருடன் என்று பெயர். மாயை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், பொருள் அல்லவற்றை பொருள் என்ற மயக்கம் செய்யும் அப்படின்னு 7ஐயும் சொல்லியாச்சு. அப்ப 24 வரை இதுவரைக்கும் சொன்னது 24. இப்போ ஒரு 7 சொல்லியிருக்கிறோம். 36ல் 31 தத்துவம் சொல்லியாச்சு. என்ன சொல்ல வேண்டியது 5. முதல் கேள்விக்கே இவ்வளவு தூரம் எடுத்துக்கிறார் ஆசிரியர். மாணாக்கர் ஒரே கேள்வி கேட்டார், 6 தத்துவம் ஏதுன்ட்டார். வாதியார் தான் 20, 19 பாட்டுல விடை சொல்லிக்கொண்டே வரார். இப்ப மாணாக்கருக்கு என்ன புரிஞ்சுதாப்பா முதல்ல இதெல்லாம் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? ஐயா புரிஞ்சிருச்சு, புரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்ல போறோமா, புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல போறோமான்னு தெரியல. ஆக இந்த 31 தத்துவங்களையும்
அதனுடைய இயக்கத்தையும் ஒருவாறு நமக்கு சொல்லிட்டார். நீ அடுத்து பாருங்க, சிவ தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 5 அடுத்த பாட்டு சொல்றார். வித்தியா தத்துவங்கள் 7 விளம்பினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், நித்தமாம் சுத்த வித்தை கீழந்து போறார். ஏன்னா பாட்டில் நம்ம முன்ன பார்த்த மாதிரி நிலம் நீர் நெருப்பு தான் போனோங்க. சுத்த வித்தை, ஈஸ்வரம், மகேஸ்வரத்தை சுருக்கமா ஈஸ்வரம் என்று சொல்வது. ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம், சதாசிவம் என்று சொல்லலாம், சாதாக்கியம் என்று சொல்வதுங்க சதாசிவம். அதுக்கு மேல சதாசிவம் நல் சக்தி, விந்து தத்துவத்துக்கு இன்னொரு பேர் சக்தின்னு பேர். அதுக்கு மேல இருப்பது நாதம், அதுக்கு பேர் சிவம் என்று பெயர். எனவே இந்த விந்து அப்படின்னு எழுதிக்கு பதிலாக பிராக்கெட்ல சக்தின்னு போட்டுக்கலாம், நாதம் என்கிற இடத்துல பிராக்கெட்ல சிவம் என்று போட்டுக்கொள்ளலாம். எனவே சிவம் சக்தி என்று சொல்கிற வழக்கம் உண்டு, நாதம் விந்து என்று சொல்கிற வழக்கம். இங்க சொல்கிற சிவசக்தினா சிவபெருமான் இருக்கிற அந்த சிவசக்தி நினைச்சிடக்கூடாதுங்க. அதனாலதான் நாதம் விந்துன்னு நாம் தனியா சொல்லிக்கிறோம். இங்க சொல்லக்கூடிய நாத தத்துவத்தை சிவம் என்ற பெயரால் சொல்லுவது உண்டு. இந்த சிவம் என்பது வேறு, நாம் வணங்குற சிவபெருமான் என்பது வேறு. ஏன் இது ரெண்டு ஒண்ணுனா இது அறிவற்ற பொருள். சிவன் அறிவே வடிவமான பெருமான் அல்லவா. எனவே அதை நம்ம நீங்க செய்யுள்ள சொல்லும் பொழுது அல்ல எங்காவது சொல்லும் பொழுது அந்த நாத தத்துவத்தை சிவம் என்றே சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க கவனமா பொருள் காணணும். இங்க சிவம் என்று சொல்லப்பட்டது தத்துவத்தையா தத்துவம் கடந்த பெருமானையான்னு பார்க்கணும். அப்ப நீங்க அது என்ன பண்ணணும், அந்த செய்யுள்ள முன்னையும் பின்னையும் இருக்கிற பொருளை பார்த்து கவனமாக பொருள் எடுத்துக்கொண்டா சரியா பொருள் செய்து கொள்ளலாம். இல்லைங்க சிவம் தான் போட்டுக்குது, சிவம் இப்படி இப்படி வரும் அப்படின்னு கேட்டா நம்ம அது நீங்க அதான் நம்ம நூலை படிக்க வருகிற அனுபவத்தின்பால் வரக்கூடிய அறிவு. எனவே இந்த 5 தத்துவங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேரைத்தான் இப்ப சொல்லியிருக்கிறார் பாருங்க. வித்தியா தத்துவங்கள் 7 விளம்பினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், நித்தமாம் சுத்த வித்தை, ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம். இப்ப 5 பேரையும் சொல்லிட்டார். இனி இந்த 5 என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல போறாரு அடுத்த பாட்டுல. நீங்க இதுக்கு முன்னாடி பாருங்க, அடுத்த பக்கத்துல கொடுத்துருக்கிறார். ஆன்மாக்களுக்கு அறிவு இச்சை செயல் ஆகியன இயல்பாக அமைந்தவை. இதான் சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான உண்மை. உயிருக்கு அறிவு இச்சை செயல் என்கின்ற 3 வகையான ஆற்றல், அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இந்த 3ம் இறைவனுக்கும் உண்டு உயிருக்கும் உண்டு. இறைவனுக்கு இருக்கிற அந்த 3 சக்தியை எந்த பொருளும் எந்த காலத்தும் எந்த வகையாலும் மறைக்க முடியாது. ஆனா நமக்கு ஒரு பொருள் மறைக்கிறது. அப்படி மறைக்கிற பொருளுக்கு பேரு தான் ஆணவம். நம்முடைய அறிவு இச்சை செயலை எது மறைக்கிறதோ அதுக்கு பேரு ஆணவம். இப்போ நமக்கு ஆணவம் எவ்வளோ நேரங்களில் எவ்வளோ காலங்களில் எப்படி எப்படிலாம் மறைக்கிறது என்பது அனுபவத்தில் பார்க்கக்கூடிய ஒன்று. எனவே அந்த பொருள் சிவமாகி செம்பொருளுக்கு இந்த 3 ஆற்றலும் உண்டு, அது மறைக்கப்படாதது. ஆன்மாவுக்கு 3ம் உண்டு, அது மறைக்கப்படுவது. இவ்வளவுதான் 2க்குள்ள பேர். ஆனால் மறைக்கப்படுவதனால தான் நம்முடைய அறிவு சிற்றறிவு, மறைக்கப்படாததுனால தான் அவனுடைய அறிவு பேரறிவு என்பது. பாருங்க, ஆன்மாக்களுக்கு அறிவு இச்சை செயல் ஆகியன இயல்பாக அமைந்தவை எனினும் அவை ஆணவ மலத்தால் தடைபடுகின்றன. அத்தடையை நீக்கி திருவருள் துணை செய்ய நிலைக்களமாக இருப்பது சுத்தமாயை ஆகும். ஏன்னா இந்த தத்துவம் செயல்பட்டாதான் இந்த தத்துவம் செயல்படும், இது செயல்பட்டாதான் ஆன்ம தத்துவம் செயல்படும். அப்ப இது செயல்படவில்லை என்றால் இது செயல்படாது, இது செயல்படலைன்னா அங்க செயல்பாடு இருக்காது. அப்ப இங்க அதான் அடிப்படை சொல்றார். எனவே இவைதான் எல்லா தத்துவங்களும் இயங்குவதற்கு, அதான் 31 தத்துவங்களும் இயங்குவதற்கு இவை இன்றியமையாதவை. அதான் சொல்றாரு. அத்தடையை நீக்கி திருவருள் துணை செய்ய நிலைக்களமாக இருப்பது சுத்தமாய். அவ்வாறு திருவருள் துணை செய்ய நிற்கும் நிலையில் அதுவும் அறிவு இச்சை செயல் என்று 3 வகையாக இருந்து தொழில்படும். இப்ப சிவபெருமானுக்கு அறிவு இருக்கிறது அல்லவா, சிவபெருமானுக்கு இச்சை இருக்கிறது, சிவபெருமானுக்கு செயல் இருக்கிறது.
அப்போ சிவத்தினுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, 3 சக்தி. அப்போ அந்த இச்சா, கிரியா, ஞானசக்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், இந்த தத்துவங்களை இயக்குகின்ற பொழுது சிவத்தினுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்கிற 3இல் இறைவனுடைய ஞானசக்தியே நிலைக்களமாக கொண்டிருப்பது நாதம், அவனுடைய கிரியாசக்தியே நிலைக்களமாக கொண்டிருப்பது விந்து. இந்த 2ம் கலந்து சமமாக இருப்பது சாதாக்கியம் என்கிற சதாசிவம். இங்கே வரும்போது அறிவு என்பது மிகுதியாக, அறிவு குறைந்து செயல் மிகுதியாக இருக்கும். இங்கே வரும்போது இறைவனுடைய ஞானமாகிய அறிவு மிகுதியாகவும் கிரியாசக்தி குறைவாகவும் இருக்கும். இதாங்க 5. ஆக 3 5 சொல்லுவது. எப்படி 3 5 ஆயிற்று அப்படின்னு கேட்டால், ஞானமே வடிவமாக ஒரு தத்துவம், அதாவது ஞானசக்தியே ஒரு தத்துவமாக, இறைவனுடைய கிரியாசக்தியே ஒரு தத்துவமாக, இந்த 2ம் சமமாக கலந்திருப்பது, 50-50, 50-50 என்று நிற்பது. அப்போ 2ம் சேர்ந்து இருப்பது. அதுக்கப்புறம் அந்த 2லையும், அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி என்பதில் அந்த சொல்லப்படுற 3ல் இங்கே அந்த இச்சாசக்தியை பற்றி சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், இறைவனுக்கு இச்சை ஒரே ஒரு இச்சை தான், நாமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், நாமெல்லாம் அறிவு விளக்கம் பெற வேண்டும், நாம் உண்மையான இன்பத்தை உணர வேண்டும். அதிலிருந்து அவன் மாற்றுக்கருத்தே அவனுக்கு இல்லை. எனவே இச்சையை திரும்ப திரும்ப பேசுகிற வழக்கம் நம்மகிட்ட கிடையாது. அவனுக்கு இச்சை மாறுபாடு இல்லாதது இச்சை. இப்போ அவனுடைய அறிவும் அவனுடைய செயலும் மட்டும்தான் முன் பின்னாக மாறி மாறி நிற்குது. ஏன் மாறி நிற்குது? ஒவ்வொரு உயிரினுடைய அறிவு இச்சை மாறி மாறி இருப்பதனால அவன் அந்தந்த உயிருக்கு ஏற்றார் போல இறங்கி, அதனால் அந்த உயிருக்கு ஏற்றார் போல அவனுடைய அறிவு இச்சைகள்லாம் செயல்படும். எனவே இந்த 2 தத்துவங்கள் நமக்கு விரிந்து 3-5ஆக வந்திருக்கிறது. 2 எப்படி 5ஆ வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஞானமே வடிவமாக ஒரு தத்துவம், கிரியாசக்தியே வடிவமாக ஒரு தத்துவம், 2 சமமாக நிற்பது ஒரு தத்துவம், 1 குறைந்து 1 மிகுதி. அந்த குறைந்து மிகுதியில் எது குறைந்து எது மிகுதின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, அங்கே அதாவது சுத்த வித்தை, மகேஸ்வரம் 2 இருக்குது பாருங்க. மகேஸ்வரம் என்று வரும்போது அங்கே ஞானம் குறைவாகவும் செயல் மிகுதியாகவும் இருப்பது. சுத்த வித்தைக்கு வரும்போது ஞானம் மிகுதியாகவும் கிரியாசக்தி குறைவாகவும் இருப்பது இருந்துச்சுன்னா இதாங்க இந்த தத்துவம். இவ்வளோதான் நம்ம பார்க்கக்கூடிய 2-5ஆக இருக்கக்கூடிய நிலை என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதுதான் அடிப்படையான ஒன்று. இப்போ மாணாக்கர் கேட்ட கேள்விக்கு முதல் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்க, ஐயா சொன்ன அந்த பற்றி அப்படியே படித்து முடிச்சலாம் பாருங்க. எனவே என்ன சொல்றார்? ஆன்மாக்களுக்கு அறிவு இச்சை செயலாகின இயல்பாக அமைந்தவை, எனினும் அவை ஆணவ மலத்தால் தடைபடுகின்றன. அத்தடையை நீக்கி திருவருள் துணை செய்ய நிலைக்களமாக இருப்பது சுத்தமாயாகும். அவ்வாறு திருவருளின் துணை செய்ய நிற்கும் நிலையில் அதுவும் அறிவு, இச்சை, செயல் என்று 3 வகையாக இருந்து தொழிற்படும். அவற்றுள் இச்சை எப்போதும் ஒரே தன்மையாக இருக்கும். அறிவும் செயலும் தனித்தும் சேர்ந்தும் ஒன்று மிக ஒன்று குறைந்தும் நின்று தொழிற்படும். இத்தகைய வேறுபாட்டுக்கு ஏற்ப சுத்தமாயை நிகழும் நிலைகள் 5 வகைப்படும். அவையே சுத்த தத்துவம் அல்லது சிவ தத்துவம் என்று பெயர். சுத்த தத்துவம் சொல்லலாம், சிவதத்துவம் என்று சொல்லலாம். அதுக்கு மேலே பாருங்க, பிரேரக காண்டம். காண்டம் அப்படின்னு எடுத்துட்டா பிரேரக காண்டம், போக சைத்திரு காண்டம், போக்கிய காண்டம் அப்படின்னு தத்துவத்தை சொல்லும்போது சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்று சொல்வது. அது மறந்துவிடாது. எனவே பிரேரக காண்டம், பிரேரகம் என்றால் செலுத்துவது என்று பொருள். அதாவது பிரேரகம் என்று வழங்கப்படும். பிரேரகம் தூண்டி செலுத்துவது என்று பொருள். எனவே இப்போ மாணாக்கர் கேட்ட வினாவிற்கு முதல் கேள்விக்கு விடை சொல்லியிருக்கிறார். 6 தத்துவம் ஏது அப்படின்னா, இப்போ கண்ணை மூணு 36 ஞாபகத்துக்கு வரணும். 20 பாட்டு ஞாபகம் வரணும். நீங்கள் பாட்டு நினைவுக்கு வர வேண்டியதில்லை, அந்த தத்துவத்தின் பெயர் நினைவுக்கு வந்துட்டா சரி, அவ்வளோதாங்க. ரொம்ப நீங்கள் திரும்ப திரும்ப, அதாவது நம்ம இதை உட்காந்துட்டு மனப்பாடம் பண்ணி வரக்கூடியதில்லை, கேட்க கேட்க பதிவாகக்கூடிய ஒன்று. பூதம் 5, இந்த பூதம் தோன்றுகிற தன்மாத்திரை அல்லது சூக்கும பூதம் 5. நமக்கு இருக்கிற கருவிகளில் 10. ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5. நமக்கு உள்ளே இருக்கிற கருவி 4.
ஆக 24. இந்த 24 எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்கிற 7. காலம், நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நியதி எப்போதும் நிச்சயித்து. எதை நிச்சயிப்பது? ஒருவர் செய்த வினை அவருக்கே செல்லுமாறு நிச்சயிப்பது. அப்ப ஒருவருடைய இன்னொருத்தருக்கு போகக்கூடாது, இன்னொருத்தருக்கு அவருக்கு வரக்கூடாது. எனவே நிச்சயித்தல். அதுக்கப்புறம் கலை, வித்தை, அராகம். கலை என்பது ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை வெளிப்படுத்துவது. எப்படி? ஆணவ மலத்தின் ஆற்றலை சிறிது நீக்கி கிரியாசக்தியை வெளிப்படுத்துவது. அதுக்கப்புறம் வித்தை என்பது ஆன்மாவினுடைய அந்த ஞானத்தை, ஞான சக்தியை சிறிது வெளிப்படுத்துவது. அராகம் என்பது பெற்றதை காட்டிலும் பெறாத பொருளிடத்தில் விருப்பத்தை செலுத்துவது. மாயை மயக்கம் செய்யும். என்ன மயக்கம் அப்படின்னு கேட்டால், பொருள் அல்லவற்றை பொருள் என்று மயங்கி நிற்கிற மயக்கத்தை தருவது மாயை. இந்த புருடன் என்பது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 சேர்ந்ததுக்கு பேர் தான் புருடன் என்று சொல்லப்பெறுவது. இந்த புருடன் ஆகிய இந்த உடம்பு, இவையெல்லாம் சட்டைகள் என்று சொல்லப்பெறுபவை. இந்த சட்டை முற்றி பெறுகிற காலம் வரைக்கும் நம்ம கூட இருக்கும் என்று ஒரு குறிப்பு நாம பார்த்துருக்கிறோம். இதுக்கு மேலே இருப்பது சிவதத்துவம் என்பது. சிவதத்துவத்துக்கு இன்னொரு பேரு சுத்த தத்துவம் என்று பெயர் சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் சொன்னா பிரேரக காண்டம். பிரேரகம் என்ற சொல்லுக்கு தூண்டி செலுத்துவது என்று அதுக்கு பேர். தூண்டுவதும் செலுத்துவது, செலுத்துவது என்று சுருக்கமா சொன்னா செலுத்துவது. அப்ப என்ன அர்த்தம்? நம்மகிட்ட இருக்கக்கூடியவற்றை முதல்ல தூண்டி அதை செலுத்தி ஆக வேண்டும். அப்ப இந்த தத்துவம் செய்யாம அடுத்த தத்துவம் செயல்படாது. இப்ப நாம் நினைவு வைத்துக் கொள்ளணும், இதுக்கு ஏன் சிவதத்துவம்னு பேர்? இங்க சொன்னோம் வித்யா தத்துவம். அட்ட வித்தியேஸ்வரர்கள்ல அனந்தேஸ்வரரை கொண்டு செயல்படுத்துவதனால இதுக்கு வித்யா தத்துவம்னு சொன்னோம். இதுக்கு ஏன் சிவதத்துவம் கேட்டா, சிவபெருமான் நேரடியாக ஆட்சி செய்கின்ற இடம். இந்த தத்துவத்தை 5ஐயும் இயக்குவது யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான். அவர் இதை இயக்குவாரு, இந்த தத்துவம் இதை இயக்கும், இந்த தத்துவம் நமக்கு இருக்கிற 24 தத்துவத்தை இயக்கும். அப்ப சிவம் நேரடியா நமக்கு இயக்குறாரா? இல்லை. இதுதான் அடிப்படையான ஒன்று. எனவே அந்த சிவபரம்பொருள் இயங்கவில்லை என்றால் சுத்த தத்துவம் இயங்காது. சுத்த தத்துவம் இயங்கலைன்னா அசுத்தமாயி இயங்காது. அசுத்தமாயி இயங்கலைன்னா நமக்கு இருக்கிற பிரகதி மாயை இருக்கு பாருங்க, நாம இருக்கிற உலகம் ஒன்றுமே இயங்காது. அப்ப அணுவுக்குள் அணுவாக இருந்து இறைவன் இயக்கவில்லை என்றால் இந்த உலக இயக்கம் என்பதுக்கு இல்லை. இதுதான் அடிப்படையான ஒன்று. அதனால இதுவரைக்கும் 36 தத்துவத்தை அவர் சொல்லி முடிச்சுட்டார். இனி 2வது கேள்விக்கு விடை சொல்ல போறார். இப்ப நமக்கு 6 தத்துவம் ஏது, 6 தத்துவம் ஏது அப்படின்னு கேட்டா 36ஐயும் சொல்ல தெரியணும். அதை 2 வகையா சொல்லலாம். இங்கிருந்து சொல்லி கடைசியா போயில முடிப்பது, இதுக்கு தோற்ற முறைன்னு பேர். கீழந்து போய் இங்க முடிப்பது, இதுக்கு பேர் ஒடுக்க முறை என்று பெயர். எனவே சொல்லும் போது 2 வகையா சொல்லலாம். ஆசிரியர் நமக்கு ஒடுக்க முறையில சொல்லியிருக்கிறார். ஏன்? கண்ணுக்கு தெரிந்திருக்கிற பொருளை முதற்கண் எடுத்துக்கொண்டு கண்ணுக்கு தெரியாத பொருள் இது இயங்கணும்னா இதுக்குள்ள சூக்குமா ஒன்று இருக்குது, அதையும் அதுக்குள்ள ஒரு சூக்குமா ஒன்று இருக்குது. இப்படியோ ஒன்னொன்னா போய் கடைசியில நாதம் வரைக்கும் போனார். என்னையா தெரியவே இல்லை, இதுவே தெரியலன்னா இதை இயக்கிற சிவம் எங்கேயா தெரிய போகுது? நமக்கு தெரிஞ்சிருப்பது என்ன? அந்த இந்திரியம் தெரியுது, அந்த காரணமே தெரிய மாட்டேங்குது. மனசு இருக்குதா? மனசு இருந்தா அவன் இப்படி செய்வானாயா? அப்படி இப்ப செயலை வச்சுதான் மனசு இருக்குதா இல்லையான்னு பார்க்க தெரியுதே ஒழிய இங்க கொஞ்சம் மனசை காட்டு பார்க்கலாம்னா யாரும் மனசை காட்டலாம் முடியாது. ஏன்னா இந்த கருவிதான் வெளியே தெரியும். இதுக்குள்ள அந்த ஆன்ம தத்துவம் 24 எடுத்துக்கொண்டால் கூட அதுல ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் கண்ணுக்கு தெரியுது. பூதத்துல 5ல் 2 கண்ணுக்கு தெரியுது, மீதி 3ம் ஒன்று தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்குது. நெருப்பு, காற்றும் ஆகாயம் தெரியவே இல்லை நமக்கு. ஏன்னா அது வடிவம் தெரியாது, எல்லை தெரியாது, கிடக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு மேல கடந்து போகும்போது மனம் புத்தி சித்த அகங்காரங்கள் கண்ணுக்கு புலனாகவில்லை. அது இயங்குவதற்கு அதுக்குள்ள சூக்குமா கொண்டு போய் காலம் நீதி கலை வித்தையை கொண்டு அல்ல வச்சிருக்கிறார். அது இயங்குவதற்கு அதுக்குள்ள சூக்குமா கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாரு? நாதம் வெந்து சாதாக்கியம் மகேஸ்வரன் சுத்த வித்தையை வச்சிருக்கிறார். அதுக்குள்ள சூக்குமா இருந்து சிவம் இயங்குது. நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இப்படியே நுட்பத்துக்கும் நுட்பமா இருந்து இந்த உடம்பையும் உயிரையும் அவன் என்ன பண்ணிக்கிறான்? இயக்கி கொண்டிருக்கான். இந்த உயிரை அவன் இயக்க
இந்த உயிர் இந்த உடம்ப இயக்கி கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் தத்துவ கூட்டத்தையும் அவன் தான் இயக்குகிறான். இந்த உயிர் தத்துவ கூட்டத்தோடு சேர்ந்துதான் இயங்குகிறது. எனவே இப்படி அந்த கருணையை அந்த பெருமான் எதையும் எதிர்பார்க்காது. நாளைக்கு நாம் ஏதாவது செய்வோம், நம்ம பண்ணி வச்சா நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு பயன் கிடைக்கும் அப்படிதான் செஞ்சிருக்கிறாரா? எந்த பயனையும் எதிர்பார்க்காது இறைவன் எதை செய்திருக்கான். எனவே 7 கேள்வியில முதல் கேள்விக்கு நம்ம விடை பார்த்துட்டோம். நீ 2வது கேள்வி விடை சொல்ல போறாரு பாருங்க. இந்த 22வது பாட்டுல 2 பதில் சொல்ல போறார். ஆணவம் கண்மம். ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன சொல்றாரு. 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாக, மாறா மலம் 2 வா சொல்ல. 6 தத்துவம் சொன்னோம் அடைவாக, மாறா மலம் 2 வா சொல்ல. கூறில் அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். ரொம்ப சிம்பிளா ஆன்சர் சொல்லிட்டாருங்க. நீங்க ஆணவ மலம்னா என்னன்னு யார்கிட்டயாவது போய் கேளுங்க, அவங்க சொல்றத பார்த்தா பயந்து போயிடும். இதுப்பா இதுவா ஆணவம் அப்படின்னு. இவரு அந்த எடுத்துட்டு அந்த பயத்தை போக்கணும். அப்புறமேலு அது உள்ளுக்குள்ள நிற்கும் நிறைய. நீங்க ஒவ்வொரு நூலா படிக்க படிக்க ஆணவம் என்ன செய்யும்னா விரிவா படிப்பது. இப்ப ஆணவம்னா என்னங்க, எனக்கு ஒரு வரியில பதில் சொல்லுங்க. என்ன ஒரு வரிலாம் வேண்டாம் ஐயா, ஒரே சொல்லு போதும். என்னென்ன? ஆணவம் என்றால் அறியாமை. அப்ப நீங்க இல்லைங்களே, சில பேர் சொல்றாங்க யான் என்றும் எனது என்றும் சொல்வதுதான் ஆணவம் சொல்றாங்களே கேட்டா, அது இந்த ஆணவ மதத்தினுடைய காரியம். ஆணவம் என்பதற்கு அறியாமை என்பதுதான் பொருள். அப்ப அறியாமை என்பது காரணம், அதனுடைய காரியம்தான் யான் எனது என்கின்ற செயல். அப்ப காரண பொருள் இல்லாம காரியம் இல்லை. அப்ப அறியாமை என்கிற காரணத்தினால் ஆன்மாவிடத்தில் ஏற்படுகிற காரியம் எது அப்படின்னு கேட்டா, யான் எனது என்னும் செருக்கு. இந்த அறியாமை என்கிற ஒன்று காரணம் போயிருச்சுன்னா காரியம் இருக்குமா? இருக்காது. எனவே ஆணவ மலம்தான் காரணம், அதனுடைய காரியம்தான் யான் எனது என்கிற செருக்கு. யான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. 2 பற்றுக்கு காரணமா இருப்பது எதுன்னு கேட்டா அறியாமை. இவ்வளவுதான். எனவே அறியாமை என்பதுக்கு பேரு தான் ஆணவ மலம். எனவே இப்ப நம்ம கேட்கலாம், இது எத்தகையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து திருவருட்பயன் படிக்கணும். நீங்க திருவருட்பயன் படிக்கும் போதுதான் ஆணவ மலத்துக்கு ஒரு 7 பாட்டு சொல்லியிருக்கிறார். ஆணவ மலம் ஒன்று இருக்காயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, இருக்குது, இதற்கு இலக்கணம் என்ன, எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? நாமெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதப்பா. அவர் எப்படிங்க உண்டுன்னு எப்படி கருதுவது அப்படின்னு கேட்டா, அதான் சொல்வார், இதற்கு இலக்கணம் எளிமையா சொல்லணும்னா, உலகத்துல ஒரு இருள் இருக்கிறது. அந்த இருள் எல்லா பொருளையும் மறைத்து கொண்டு தன்னை காட்டி நிற்கும். அப்ப நாம் இருக்கிற இந்த வீடு இருக்கிறது, இந்த விளக்குகள்லாம் அணைச்சிட்டோம்னா எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா என்ன இருக்கும்? இருட்டு தெரியும். என்னப்பா தெரியுது? இருட்டு தாங்க தெரியுது. சேர் தெரியல, ஃப்ரிட்ஜ் தெரியல, எதுவும் தெரியல. அப்ப தன்னுள் எல்லா பொருளையும் மறைத்து தன்னை காட்டி நிற்கும். இது புற இருள். அதே போல அகையிருள் ஒன்று இருக்கிறது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, தன்னுள் இருக்கிற பொருளையெல்லாம் மறைத்து கொண்டு தன்னையும் காட்டாது நிற்கும். இதான் ஆணவ மலத்தினுடைய இயல்பு. ஆணவம்ங்கிற ஒரு பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாத்தானே ஆணவத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பது. இது தன்னையும் காட்டாது, தன்னுள் இருக்கிற பொருளையும் காட்டாது. அதனால நீங்க திருவருட்பயன் படிச்சீங்கன்னா, இருபொருளும் காட்டாது இது. உலக இருள் என்ன பண்ணும்? உருவம் காட்டும், பொருளை மறைத்து தன் உருவத்தை காட்டும். ஆனா ஆணவ மதம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இது தன்னையும் காட்டாது, தன்னுள் இருக்கிற பொருளையும் காட்டாது. அப்ப இந்த இருளை எப்படிங்க நீக்குவது? தெரிஞ்ச இருளை நீக்கிறதே படாத பாடா இருக்குது. இது தெரியாத இருளை எப்படிங்க நீக்குவது அப்படின்னு கேட்டா, நான் சேக்கிழார் பெருமான் சொன்னாரு, 63 வரலாற்றை நீங்க சேக்கிழார் சொன்ன நூலை அந்த வரிசையில அப்படியே அவர் சொன்னவாறு விளங்கி கொண்டீர்களானால்
உங்க நெஞ்சுக்குள்ள இருக்கிற இருள் காணாம போயிடும். வேற வழியே இல்லை. அகையிருளை நீக்குவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கீதன் நாமம் கூறின் நூற்பயன் என்று பெரிய புராணத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்திருப்பார். இங்கீதன் நாமம் கூறின் உலகத்து முன்னால் தங்கு இருள் இரண்டில் மாக்கள் சிந்தையில் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை நீக்குகின்ற புறையிரு போல் ஆன்மாவினுடைய அகையிருளை நீக்குகின்ற செங்கதிரவன் போல் திருத்தொண்டர் புராணம் என்பாம். அப்ப புறையிருளை நீக்குவதுக்கு ஒரு கதிரன் இருக்குது. அந்த கதிரவன் வந்தா புறையிருள் நீங்கும். அதுபோல திருத்தொண்டர் புராணம் என்கிற கதிரவனை நெஞ்சத்தில் வைப்பீர்களானால் அகையிருள் என்பது நீங்கும். அடியார்களை வழிபாடு செய்ய செய்ய என்ன ஏற்படும் கேட்டா, ஆணவ மலத்தின் வலி கெடும் என்று சொன்னோம் இல்லைங்களா? 3 வேணும். குருநாதர் வழிபாடு, சிவலிங்க வழிபாடு, அடியார் வழிபாடு. அடியார் வழிபாடு எதை கொடுக்கும் கேட்டா, ஆணவ மலத்தின் வலியை கெடுக்கும். ஏன்? ஆணவ மல வலி கெட்டாத்தான் அடியாரை பார்த்தா வணங்குற வணக்கமே வரும். இல்லைன்னா நான் எதுக்கையா வணங்கின அவரை? அவரும் சிவனடியார், நானும் சிவனடியார். அவரும் தொண்டு செய்யறாரு, நானும் தொண்டு செய்யறேன். நான் எதுக்கு உன்னை கும்பிடணுங்கிற? அதான் கும்பிட முடியாது போய் அப்படின்றோம். அந்த அறியாமை நீங்கிச்சுன்னா தான் சிவசிவா. அதனால பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல்னர். சோழ நாட்டில் வளர்ந்துருக்கிற பயிரெல்லாம் எப்படியா இருக்குது? ஐயா, எனக்கு அது பயிரா தெரியல, அத்தனையும் உயிரா தெரியுது. உயிர் இல்லை, சிவனடியாரா தெரியுது. சேக்கிழாருடைய கண்ணுக்கு சோழ நாட்டில் விளைந்திருக்கிற பயிர்கள் எல்லாம் சிவனடியார். அந்த வித்தகர் தம்மை போல விளைந்தன சாலி எல்லாம். பத்தியும் நீள் முதிர் அந்த கொண்டு அப்படியே வளர்ந்து முதிர்ந்து சாய்ந்து நிற்கிறான் கதிர். இந்த வயல்ல இருக்க வரப்புல இருக்கக்கூடிய கதிர் அப்படியே முதிர்ந்து வளர்ந்து அப்படியே இந்த பக்கம் சாஞ்சி இப்படி நிற்கிறான். இங்கிருந்த பயிர் வளர்ந்து முதிர்ந்து சாய்ந்து இப்படி நிற்குது. எப்படி இருக்குது? பார்த்து அடியார்கள் தலையினால் வணங்குமா போல. அவங்க வளர்ந்து நிற்பவர்கள் தான். ஆனால் அந்த பணிவு காரணமாக தலை சாய்த்து நிற்பது போல இந்த கதிரும் வளர்ந்து முதிர்ந்து தலை சாய்ந்து நிற்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கு முதிர்ச்சி ஏற்படுவதோ அவங்க தலை சாய்த்து வணங்குவாங்க. முதிர்ச்சி ஏற்படாதவங்கெல்லாம் அந்த கதிர் வளர்ந்து நிற்கும், பச்சை பசையில் நிற்கும் போது நிமிர்ந்து நிற்கும் இல்லைங்களா? அது மாதிரி நிற்கிற. அப்ப என்ன? முதிரவில்லை என்று அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் இப்ப வணங்கவே வர மாட்டேங்கிறாங்கயா அவங்க கிட்ட என்ன அர்த்தம்? இன்னும் அது அன்பு என்ன ஆகல, முதிரலன்னு அர்த்தம். வளர்ந்துகிட்டு இருக்குது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த கதிர் முற்றுகின்ற பொழுது தலை சாய் தாழ்ந்து வணங்குற பக்குவம் அப்பத்தான் வரும். அதனால வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தலை தாழ்த்து வணங்குவதற்கு தான் தலை. நாம என்ன நினைச்சிருக்கோம்? நிக்கிறதுக்கு தான் தலை. தெரியுமா ஐயா? தலை என்னத்தான் நிமிர்ந்து நிக்கிறதுக்கு தான் தலையே கொடுத்துருக்கிறார். அதையே கூட தாழ்த்திக்கிட்டு இருக்கிறார் அப்படி சொல்றோம் இல்லைங்களா? அன்பு உள்ள போய் குடிகொண்டு விட்டால் இந்த தலை சாய்ந்து. அந்த முதிர்ச்சி வரும்போதுதான், முதிராத போது சாயாது. அதனாலதான் சேக்கிழார் அந்த நூலை சொல்லும்போது முன்னாடியே சொல்லிட்டார், நெஞ்சில் இருக்கிற அறியாமை போக வேண்டும் என்றால் திருத்தொண்டர் புராணம் என்கிற கதிரவன் உள்ள புகும். அந்த கதிரவன் உள் புகாமல் இருள் என்பது நீங்க. அதனாலதான் இயற்பகையார் தன்பால் இருந்த எல்லா பொருளையும் எனது என்று அவர் எதையுமே சொல்லலைங்க. அவர் எல்லா பொருள் எது கேட்டாலும் அன்னவர் அடியவருக்கு உரியது, ஐயம் வேண்டாம், அருள் செய்மின். என்ன சாமி வேண்டும்னா நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிறேன்னா, ஏன் என்னது என்று ஒன்றுமே இல்லை, எல்லாம் சிவம் தந்தது. எதுக்கு கொடுத்துருக்காரு? சிவனடியாரு கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காரு. நான் சும்மா பாதுகாவலன். எதுக்கு? அந்தந்த பொருளுக்குன்னு ஒரு ஆள் வருவாரியா, அவருக்கு கொடுக்க சொல்லி எங்க கையில் கொடுத்துருக்கிறாரு. நான் அது வரைக்கும் பார்க்கற வேலை தான் என் வேலை. வந்தானா அவருக்கு கொடுத்து போட்டு சிவசிவான்னு நின்றுக்குவேன். என் வேலை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு அந்த அன்பு மிகுதி இருந்து அறியாமை அங்கே முழுமையாக அற்றுப்போனால் தான் அந்த உணர்வை நிற்க முடியும். அதனாலதான் கந்தர் அலங்காரம் போன்ற நூல், அனுபூதி போன்றதெல்லாம் பார்த்துங்க. அந்த ஆசான நிகழம் துகளாயின பின்பர். ஆசுனா மாசு, அந்த அறியாமை அது துகளாகணுங்க. அப்பதான் பேசா அனுபூதி பிறந்தது. எப்போ மௌனம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளத்தில் இருக்கிற ஆணவ மலம் நொறுங்கி போக வேண்டும். அப்பதான் பேசா மௌனம் பிறக்கும். இது வலிமையா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க.
பேச்சை குறைக்கவே முடியாது, நினைச்சாலும் முடியாது, செய்யவும் மாட்டோம். நான் ஏன் பேச குறைக்கணும், எதுக்கு குறைக்க சொல்ல என்ன அப்படி நாம் நின்றுடுவோம். எனவே அந்த அனுபூதி நிலை என்பது அப்போ தான் வரும். எனவே அதுதாங்க சொன்னார், ஆணவம்னா சும்மா போட்டு அதை இது பண்ணாதீங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று தான். இங்கே சொல்லும்போது ஒரே ஒரு சொல்லு தான் சொன்னாருங்க. திருவருட் பயன்படுத்தா 8 குறட்பாலை சொல்லியிருக்கிறார். அதுவே சித்தியார் படிச்சிங்கன்னா ஒரு பாட்டில் முழுசாக சொல்லியிருக்கிறார். சிவப்பிரகாசம் படிச்சிங்கன்னா அரை வரி தான், 4 வரியில் 2 வரியில் சொல்லியிருக்கிறார். ஆணவம் திரோதான சக்தியும் மறைக்கும், ஆணவமும் மறைக்கும், ரெண்டுமே மறைப்பு தான். ஆனால் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று சிவப்பிரகாசம் படிக்கும்போது சொல்றாரு, ஆணவ மதம் மறைத்தலையே செய்யும், திரோதானம் மறைத்தலையும் செய்யும். ஒரு உண்மை போடுவார், அது மறைக்கவும் செய்யும். அப்படின்னு தான் ஒரு நேரத்தில் அருளா மாறிடும். திரோதானம் என்றாவது ஒரு நாள் அருளாக மாறும். ஆணவ மதம் ஒருபோதும் அருளாக மாறாது. ஏன்? எப்பவுமே அது மறைத்தலையே செய்யும். அதான் சொன்னார், 6 தத்துவம் சொன்னோம் அடைவாக மாறா மலம் 2 வா. சொல் பாருங்க, பக்கத்துல நெருங்கி. ஏன்? நீ 36 தத்துவத்தை நல்லா விளங்கி இருக்கிறப்பா, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா அப்படின்னு ஆசிரியர் மாணவன் கூப்பிட்டு, வா 2 சொல்ல கேள் அப்படின்னு 2ஐயும் சொல்றேன்னார். என்ன ஐயா அப்படின்னு கேட்ட உடனே, நீ கேட்டதில் 2வது கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? ஆணவம். அது என்ன? அறியாமை ஆணவம் அப்படின்ட்டார். அடுத்தது இந்த வினைங்கிறாங்களே அப்படின்னா என்னென்ன அந்த சொல் பாருங்க. விடை எப்படி? நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். அந்த சுகதுக்கம்னு சொன்னா போதும். வினைனா என்ன? இன்பமும் துன்பமும் வினை அப்படின்னு சொன்னா போதும் இல்லைங்களா? ஆனா என்ன சொல்லியிருக்கிறாரு? நீயான சுகதுக்கம். ஏன் அப்படி சொன்னார்னா, அந்த இன்பத்தை நுகரும் போது இன்பமும் நானும் வேறு என்று தெரியாமலே அனுபவிக்குங்க. ஏன்? அந்த இன்பத்துக்குள்ள புகுந்து இன்பமே ஆயிடும். அப்ப தன் நிலையை மறந்து போயிடும். அதே போலதான் துன்பத்துக்குள்ள போச்சுன்னா துன்பத்துக்குள்ளேயே கடந்து துன்பமே ஆகி கிடக்கும். உண்மையிலேயே இந்த துன்பமும் நாம் அல்ல, அந்த இன்பமும் நாம். இது விளங்கணும் இல்லைங்களா? அதனால நீ ஆன சுகதுக்கம் சொல் பார்க்கணும். நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். இது ஆசிரியர் என்ன கொடுத்துக்கிறார்? அப்படியே அடுத்த பக்கம் பாருங்க. இதுவரை 36 தத்துவங்களையும் முறையாக சொன்னோம். இனி ஆன்மாவை விட்டு நீங்காத ஆணவம் கண்மம் ஆகிய 2 மலங்களின் இயல்புகளை சொல்வோம் கேட்பாயாக. கூறினால் அறியாமை செய்வது ஆணவ மலம். உன்னை பிணித்திருக்கும் இன்ப துன்பங்கள் கண்மம் ஆகும். எனவே வா வந்து கேட்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். அறியாமை, அதுக்கு பாருங்க, ஆணவ மலம். ஆன்மாவின் அறிவை விளங்க ஒட்டாமல் மறைத்து அறியாமையை தந்து நிற்பது ஆணவ மலம். இதுக்கு பின்னாடி என்ன சொல்றாரு? அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் என்பது சிவஞான போத வெண்பா. அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் விபரீத உணர்வையும் பயக்கும். விபரீத உணர்வை பயக்கும் ஆணவ மலம் என்பது சிவஞான மாபாடிய உரை. சிவஞான முனிவர் சொல்லும்போது என்ன பண்றார்? மெய்கண்டா சொல்லும்போது என்ன சொன்னார்னா அஞ்ஞானம் காட்டும்ட்டார். அதுவே முனிவர் எழுதும்போது என்ன பண்றாரு? விபரீத உணர்வை பயக்கும் ஆணவ மலம்னார். நீங்க அப்படியே சிவபுராணத்தை பாருங்க. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. நல்லறிவு ஞானம், அஞ்ஞானம் அறியாமை. அறியாமை என்கிற இருளை எது நீக்குகிறதோ அதுக்கு பேர் தான் ஞானம். அந்த ஞானம் எங்க இருந்துச்சு அப்படின்னா, அவர் தான் குருநாதராக அருவரத்தொருவன் அவனையில் வந்து குருவரனாக வந்து அருளினார். அதே சிவபுராணத்தை சொன்னீங்கன்னா அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. இந்த அஞ்ஞானத்தை அகழ்விக்கக்கூடிய நல்லறிவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய்யா விமலா விடைப்பாகான்னு சொன்னார் இல்லைங்களா? அவர் தான் என்னவானாரு? தன் கருணை கண் காட்டுவதற்காக நீள் கடல்கள் காட்டி பிறகு எனக்கு அந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்தான். சிவபுராணத்துக்குள்ளேயே நீங்க விடை பார்த்து கொள்ளலாம். அந்த பெருமான் கண்ணுதலான் தன் கருணையை காட்டுவதற்காக வந்து கடல் காட்டி எனக்கு அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை கொடுத்தாரு. அதான் சொல்றார். எனவே அஞ்ஞானம் காட்டுவது ஆணவ மலம். அடுத்து பாருங்க, நீயான சுகதுக்கம் உன்னிடத்திலிருந்து பிரித்தறியாதவாறு இருக்கும் இன்ப துன்பங்கள், இன்ப துன்ப நுகர்ச்சிகளை விளைவித்து வரும் இருவினைகளும்
கண்மமாகும். எனவே கண்மம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் சுகமும் துக்கமும் கண்மம், அவ்வளோதாங்க. ரெண்டுமே வினைதான். சுகமும் வினைதான், துக்கமும் வினைதான். வேறு வகையாக சொன்ன என்ன சொல்லலாம், ஆணவம் என்பது நோய். அந்த ஆணவ நோயை நீக்கக்கூடிய மருந்து என்று எடுத்துக்கொண்டால் சுகமும் துக்கம். எனவே அது இனிப்பு மருந்தா என்ன, கசப்பு மருந்தா என்ன, ரெண்டும் மருந்து தான். என்ன இனிப்பு மருந்தா இருந்தால் முகம் சுளிப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்குவோம், கொஞ்சம் கசப்பாக இருந்தால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றோம். இவ்வளோதான் வித்தியாசம். நாம் என்ன நினச்சிருக்கிறோம், அவர் பாருங்க எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி அடுத்தவங்களை பார்க்குறோம். அவர் இனிப்பு மருந்து சாப்பிட்றாரு, அவரும் நோயாளி தான். நாம் கொஞ்சம் கசப்பு மருந்து சாப்பிட்றோம், நாமளும் நோயாளி தான். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரிஞ்சுட்டா ஏற்ற இறக்கமே இல்லை. நாம் அப்படியே நினச்சிக்கிறோம், ஐயோ அவர் காரில் போகிறாரு, அவர் எப்படி போகிறாரு, அப்படி இருக்கிறாரு, நாம் இப்படி கிடக்கிறோமே அப்படின்னு வருத்தப்படுறோம். நாம் என்ன நினைக்கணும்னா, அவர் செய்த புண்ணியம் அவருக்கு சுகம் என்கிற மருந்தாக கொடுக்கப்படுகிறது. நாம் செஞ்ச கொஞ்சம் வினை காரணமாக கசப்பு மருந்தாக கொடுத்துருக்குறது. அது என்ன கசப்பு, கடின கசப்பாக இருக்குது, எட்டிக்காய் போல கசப்பாக இருக்குங்க, அவ்வளவு வலிமையான வினை. அப்போ என்ன அர்த்தம், நோயின் தன்மை அறிந்து தான் மருத்துவர் மருந்து கொடுப்பாரே ஒழிய 4 பேருக்கு கசப்பு 4 பேருக்கு இனிப்பு அப்படியே கொடுப்பாரு இல்லை. அந்த மருந்து நோயாளியின் தன்மையை ஆராய்ந்து பார்த்து தான் கொடுக்கப்படுகிறது. நோய் நாடி, நோய் முதல் நாடி என்று ஆராய்ந்து பார்த்து கொடுக்க. சாதாரண மருத்துவரே இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுக்கிறார்னா தலை சிறந்த மருத்துவம் அல்லவா. கருணையே வடிவமான மருத்துவர், காசு கொடுக்கிற மருத்துவர். நேற்று பார்த்தது போல நோயும் தீர்த்து கொடுத்து அருளும் தருகிற மருத்துவன் அல்லவா. அவன் போய் தவறா மாத்திரை, ஐயோ சாரி அனுப்பிச்சுங்க மருந்து மாறி போச்சு அப்படின்னு சொல்ல போறாரா என்ன, போதும் இல்லை. எனவே அவன் தருகிற மருந்து சரியான மருந்து, சரியான நேரத்துல சரியான வகையில் சரியான நபர் மூலமாக சரியாக ஊட்டம். இங்க எங்கேயுமே குறைபாடு கிடையாது. கொடுக்கக்கூடிய காலத்தை அறிந்து ஊட்டுவான். அதை யார் வழியா கொடுத்தா சரியா இருக்கும்னு அதை அறியணும். இப்போ நமக்கு ஒரு சுகம் இன்பத்தை கொடுக்கணும். அந்த இன்பத்தை கொடுக்கணும், எப்படி கொடுப்பது, எந்த நேரத்தில் கொடுப்பது. 50 வயசுல கொடுக்கலாமா, 60 கொடுக்கலாமா, இல்லை 20 கொடுத்துடலாமா, முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி முடிவு பண்ணணும், அதை யார் வழியா கொடுப்பது. இது அப்பா வழியா கொடுக்கலாமா, இல்லை கணவன் மனைவி வழியாக கொடுக்கலாமா, சகோதரர் வழியாக கொடுக்கலாமா, நண்பர் வழியாக கொடுக்கலாமா, தொழில் நிறுவனத்தின் வழியாக கொடுக்கலாமா, இதெல்லாம் டிசைட் பண்ணணும். அதெல்லாம் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எந்த வகையாக எப்படி முறையாக கொடுப்பதுன்னு அதை கொடுத்து இப்படித்தான் ஒன்னொன்னையும் பார்க்கணும். நம்ம கணக்கு எட்டுமான்னு பாருங்க. ஏன் கொஞ்சம் நஞ்சத்தியா செஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு ஆள் இல்லையே, கோடான கோடி உயிருக்கும் நம்ம பார்த்து பார்த்து ஊட்டணுமே. இதில் எங்கேயும் ஒரு சின்ன குளறுபடி வாராது அந்த கணக்கு சரியாக ஊட்டணும் இல்லைங்களா. நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போ யானை முதலா எறும்பீராய 84 லட்சம் யோனி பேதத்தில் உலகிற ஒவ்வொரு உயிருக்கும் அவன் சிறப்பு வகையாக நின்று கருணையோடு பார்த்து அந்த வினையை அதுக்கு ஊட்டுகிறான்னு சொன்னால் அது எதற்காகன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம் தாங்க. எது, நம்மிடத்தில் இருக்கிற அறியாமை என்கிற இருள் நீங்குவதற்காகத்தான் இந்த இன்பமும் துன்பமும் மருந்தாக ஊட்டப்படுகிறது. எனவே இரண்டும் மருந்து தான், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. நம்ம ரெண்டுமே மருந்து. எனவே சுகதுக்கம் என்ற இரண்டும் மருந்து. ஆனால் சிவபோக சாரம் என்ற நூலில் சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா சிவனருள் செய்விப்பது என்றார் எய்தவனை நாடி. சுகமும் துக்கம் சும்மா வராது. அது வருதுன்னா என்ன அர்த்தம், ஒருத்தன் கூட்டி வச்சிருக்கிறான் அர்த்தம். அவன் ஏன் கூட்டுனா, அந்த நீ செஞ்ச கூட்டி இருக்கிறான். இவ்வளவுதாங்க. இதுதான் அடிப்படையா. நீங்க நம்ம அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா விளையாட்டா சொல்வது உண்டு. ஒரு நாய் மேல கல் எடுத்து அடிச்சிங்கன்னா அடிச்சவனை தான் வந்து பிடிக்கும், கல்லை கவர்றதில்லை இல்லையா. ஆனா நாம என்ன பண்றது, இல்லைங்களா, அடிக்கிறவனை தானே பிடிக்கிறோம். நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, இவன் ஏயா நமக்கு துன்பம் செய்யணும், இவன் செய்ய மாதிரி ஒருத்தர் ஏவி விட்டுருக்கிறான், அவனால பிடிக்கணும். நீங்க அதை விட்டு கூட நாம என்ன பண்ணிக்கிறோம், கல்லை பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கு இருக்கிற அறிவோடு நம்மகிட்ட இல்லை பாருங்க, இல்லைங்களா. இதுதான் அடிப்படை. அப்ப ஞானிகள் அதைத்தான் நமக்கு சொல்றாங்க. எனவே எய்தவனை நாடி. எனவே சுகமும் துக்கமும் நமக்கு கூட்டப்படுகிறது. அந்த கூட்டியவன் ஒருத்தன் இருக்கிறான் அல்லவா, அவனைத்தான் நாம நினைக்கணும். அவனை நினைச்சா
இந்த சுகதுக்கங்களிலிருந்து நீ என்ன பண்ணலாம், வெளியே வரலாம். அவனை மறக்கும் பொழுது இந்த சுகதுக்கங்கள் மீண்டும் 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 ஊட்டப்படும். அவனை மறக்க இது சுகதுக்கங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும், இது குறையவே குறையாது. அதனால தான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. யாரெல்லாம் இறைவனுடைய பொருள் சேர் புகழை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இருளும் இருவினையும் சேரும் என்று அறிவுறுத்தப்பட்டது அதுதான் என்பதை சொல்லி தேநீர் இடைவெளி பிறகு மீண்டும் சிந்திப்போம். திருச்சி.